கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாட்களிலே தேவன் கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, அந்த யோசபாத் யூத ராஜாக்களுடைய 4வது ராஜாவாக அவன் இந்த உலகத்திலே அவன் ஆட்சி செய்த போது, அவன் வாழ்க்கையிலே தன்னுடைய மகனை அவனை கர்த்தர் ஆசீர்வதித்து அவனை வளர வளர அவன் வர வர அவன் பெரியவனாக மாறும் பொழுது, அவனுக்கு ஐஸ்வர்யம் கனமும் தேசத்திலே ஆண்டவர் வைத்த போது, அவன் நாட்கள் வர வர அவன் என்ன செஞ்சிட்டாங்க, உபதேசங்களுக்கு ஆண்டவர் வசனங்களை கொடுக்க வேத புஸ்தகங்கள் எல்லாம் அவன் உலகம் அவன் இருக்கிற ராஜ்யபாரத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த வேத புஸ்தகத்தை கொடுக்கும் பொழுது தேசத்தில் அவன் பெரியவனாய் கர்த்தர் அவனை வைத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவன் உயர்த்தப்பட அவனுக்குள் ஐஸ்வர்யமும் கனமும் வர வர அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்கினதை, அதாவது ஆகாப்போடு வைத்த சம்பந்தம் குறித்து நாம் கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். அதுதான் நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது என்று சொல்லி கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். இன்னைக்கு அநேகர் பிள்ளைகளை என்ன செய்கிறார்கள், திருமண வயது வரும் பொழுது, அதாவது உலக பிரகாரமான சம்பந்தம் உலக மனிதர்களோடு அவர்கள் செய்து விடுவதனாலே இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் உடைந்து போய் விடுகிறது. அவர்கள் பிள்ளைகளை பரிசுத்தமாய் வளர்த்தாதபடிக்கு அவர்கள் கடைசி நேரத்தில் நீதியின் தேவன் நீதியாய் அவர் நியாயம் தீர்க்கிறவர் அநீதியோடு சம்பந்தம் வைப்பதினாலே அவருடைய மகன்களை அல்லது மகள்களை இழந்து விடுகிறார்கள். அநேகர் இன்றைக்கு திருமணம் பண்ண பிறகு ரட்சிப்பு கர்த்தர் தருவார் என்று சொல்லி நிறைய பேர் என்ன செஞ்சிடறாங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் மாறாக அந்த மருமகள் வந்த பிறகு இந்த மகன் தேவனை விட்டே பின்வாங்கிருமா, இல்லை என்றால் அவர்கள் வீட்டிலே வாதை ஒழியாது. பணம் பொருளாதாரம் பயங்கர தண்டனைக்கு மேல தண்டனையாயிருக்கு. ஞானஸ்நானம் பெற்றவர்கள் தான், அபிஷேகம் பெற்றவர்கள் தான், எல்லாம் பெற்றுக்கொண்டவர்கள். கடைசியில் பாருங்க, ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் என்ன செய்வார்கள், உலக பிரகாரமான ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை அவர்கள் தெரிந்தெடுத்து தன் ஸ்டேட்டஸ், தனக்கு இருக்கிற பதவி அப்படின்னா, ஒரு ராஜாவோட தான் கல்யாணம் பண்ணுவான். சாதாரண ஒரு சிப்பாய் வீட்டில் போய் ஒரு பொண்ணு எடுக்க மாட்டான். ஆகாப் ராஜா இஸ்ரவேலுடைய ராஜா, யோசபாத் ராஜா யூதர்களுக்கு ராஜா. நல்லா கவனிங்க, தேவனுடைய ஆசீர்வாதம் இவன் வாழ்க்கையில் வர வர, இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் அப்படிதான் இருக்கு. நீங்க ரட்சிப்பின் அனுபவம் பெறக்கு முன்னாடி, இயேசுவை அறியாத வரைக்கும் நீங்க பாவியாய் இருந்த நாட்களிலே ஆண்டவருடைய பாவத்தை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று சபைக்கு உண்மை உத்தமான விசுவாசிகளை மாறின பிறகு சபைக்குள்ள நீங்க நல்ல ஒரு ஸ்டாண்டர்டா கர்த்தரை உயர்த்த வருமானம் வர வர நிறைய கவனிச்சு பாருங்க, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாறிடும், அவங்களுடைய ஆகார நடைமுறைகள் மாறிடும், அவங்க போக்குவரத்து மாறும், அவங்க பிள்ளைகளுடைய மாற்றத்தை பார்க்கலாம். அவங்க ட்ரெஸ்ஸிங்ஸ்லேயே தெரிஞ்சிடும் அவங்க வரும்போது எப்படி இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களுடைய உடைகளுடைய முறைகள், பேச்சுவார்த்தை எல்லாமே மாறும். அதனுடைய காரணம் என்ன, தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் வர வர ஐஸ்வர்யவானாக தேவனை மாற்ற அவன் அப்படிப்பட்ட சம்பந்தம் வைக்கிறவர்களோடு, நல்ல ஒரு குடும்பத்தோடு, அவர்கள் கர்த்தருக்கு பயந்த குடும்பத்தோடு அவங்க ஐக்கியம் வைப்பதில்லை. அவங்க ஐக்கியம் எல்லாமே ஹை கிளாஸ் பீப்புள், ஹைஜெனிக் ஃபுட் அப்படின்னு ரொம்ப டாப் லெவல் போய் அவங்க கர்த்தருடைய அபிஷேகத்தை இழந்து கடைசியில் பாருங்க, நல்ல படித்த பிள்ளைன்னு சொல்லி கடைசியில் இந்த படித்த பிள்ளை வந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அப்பா அம்மாவை வேலைக்காரனாக அடிமையாக வச்சுருப்பாங்க. நிறைய குடும்பத்தில் நடக்கிறது. நல்ல ஃபேமிலி வேணும்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத ஆகாப் ராஜாவை போன்ற உலக பிரகாரமாய் வாழ்கிற மனிதர்களோடு வைக்கிற சம்பந்தம் இன்னைக்கு அவங்க சபையை விட்டு வெளியே போயிருப்பாங்க. சபைக்குள்ள அவங்க இருக்க முடியாது. அப்படிப்பட்ட அநேக காரியங்கள் இந்த நாட்களில் நடந்து கொண்டு இருக்கு. எனவே அருமையான தேவ பிள்ளையை, நீங்களும் நானும் சம்பந்தம் வைக்கும் பொழுது, உங்கள் பிள்ளையுடைய திருமண காரியங்கள் வரும் பொழுதோ, இல்லை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க நீங்கள் மற்றவர்களோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்காதபடிக்கு
அது கர்த்தருக்கு உச்சிதமானது தானா என்று பார்க்காமல் நீங்கள் செய்யும் பொழுது, ரட்சிப்பு என்பது திருமணமான பிறகு வருவது அல்ல. ரட்சிக்கப்படுவது தேவனுடைய வசனத்தின் மூலமாய்தான் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட முடியும். ஆமென். பைபிள் சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்டவனை தான் ஆண்டவர் சபையில் சேர்த்துக் கொள்ளுகிறாராம். சபையில் சேர்த்து கொண்டதுக்கு அப்புறம் ரட்சிப்பில் ஒருத்தன் உள்ள சபைக்குள்ள வர்றானாவே அவன் ரட்சிப்பின் அனுபவத்தை அவன் வாங்கிடுறான். இயேசு என்றால் ரட்சிப்பு, இயேசு என்றால் பாவத்தை ரட்சிக்கிறவர், பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர், வியாதியை குணமாக உண்மை. அதனால தான் இன்னைக்கு சொல்றேன், பைபிள் வசனத்தின் படி, சட்டதிட்டத்தின் படி நீங்க வாழாம மல்யுத்தம் செய்தால் முடிசூட்டப்பட மாட்டீர்கள், முடிசூட்டப்படான். ஒருவன் மல்யுத்தம் செய்யணும் கூட அவன் சட்டம் இருக்கணும். கவனிக்கிறீங்களா? மல்யுத்தம் அப்படின்னா உங்களுக்கு புரியும்படியா சொன்னோம்னா, ஒரு கபடிக்கு ஒரு சட்டம் வச்சிருக்காங்க, ஒரு கொக்கோவுக்கு ஒரு சட்டம் இருக்கு, ஒரு கேம்ஸு ஒரு விளையாட்டுக்கும் கூட அவன் சட்டத்தை வச்சிருக்கான் பாருங்க. பேட்மிண்டனுக்கு அப்படிதான், கிரிக்கெட்டு அப்படிதான், ஒரு சட்டம் வச்சிருக்கான். அவுட் ஆனோன்னு வெளியே போயிடணும், ரெஃப்ரி சொல்லுவான், அம்பையர் சொல்லுவான், இதை சொன்னது அப்படி கேட்டோம் போயிடணும். அப்போதான் அவனுக்கு என்ன கிடைக்கும்? கோப்பை கிடைக்கும். அப்போதான் அவனுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். அவன் ஓடுகளத்தில் ஓடும்போது, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஷைனின்னு சொல்லி ஒரு இந்தியாவுடைய வீராங்கனை ஓடி அவள் ஃபஸ்ட்டு வந்துட்டான். ஒலிம்பிக்கில் வந்த உடனே ஃபஸ்ட்டு வந்துட்டேன், எனக்கு தான் அந்த என்ன கிடைக்கும், பிரைஸ் கிடைக்கும், எனக்கு தான் அந்த பரிசு நான் பெற்றுக்கொள்வேன்னு சொல்லி ஓடி போய் அவன் நான் ஃபஸ்ட்டு வந்துட்டேன் சந்தோஷத்தை நிற்கும் போது, பின்னாடி வந்தவ ரெண்டாவது வந்தவ ஃபஸ்ட்டு வந்துட்டா. என்னன்னு பார்த்து அவளுக்கு பயங்கர ஆச்சரியம். நான் தானே முதல் வந்தேன், ரிப்பனை நான் தானே டச் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போது ரெஃப்ரி உடனே அவருடைய அவர் ஓடின போது அந்த ட்ராக்கை விட்டு தன்னுடைய ட்ராக் இல்லாமல் பக்கத்து ட்ராக்கில் ஒரு முறை கால் வச்சுட்டு உள்ளே வந்ததுனால அவளுடைய ஓட்ட பந்தயத்தில் அவள் வின் பண்ணலை. அவள் அந்த இடத்துல இரண்டாவது இடத்துல வந்து விட்டாள். இல்லை, அந்த இடத்துல அவள் தோற்று போனாள். அருமையான தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் இதே போல தான் ஒரு சட்டம் ஒன்று ஆண்டவர் வைத்திருக்கிறார். பைபிளுக்கு ஒரு சட்டம் இருக்குது, வேதாகமம் சட்டம், வேதாகமத்தினுடைய சத்தம். நிபந்தனைகள், நிபந்தனைகள், நியமங்கள். நீங்க ஆசீர்வாதம் என்றால் மேல ஒரு நிபந்தனையை கொடுத்து தான் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார்னா, நீ இப்படி வாழ்ந்தீங்கன்னா தான் உனக்கு கிடைக்கும். மேலே ஒரு சட்டத்தை, நிபந்தனையை கொடுத்து தான் ஆண்டவர் ஒரு வசனத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு காலையில் ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தை, நிபந்தனை இல்லாத எந்த ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, ஒரு முறை தான் அவள் ட்ராக்கை விட்டு அவள் வெளியே போயிட்டு உள்ள வந்தா. ஒரு முறை ட்ராக்கை விட்டு போனதுக்கே அவளுக்கு இந்த கோப்பை பறி போனது. நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எத்தனையோ முறை நீங்கள் ஓடுகளத்தில் சட்டத்தின்படி ஓடாதபடிக்கு சில நேரங்களிலே தேவன் விரும்பாத சில காரியங்களை செய்துவிட்டு திரும்பி நீங்கள் பரிசுத்தத்துக்குள்ள வந்திருப்பீங்க. ஆண்டவரை விட்டு விட்டு அந்த ட்ராக்கை திரும்பி உள்ள வந்திருப்பீங்க. நிறைய நேரத்தில் அழுகையும் பற்கடிப்புமா வீட்டில் இருந்திருக்கும். அதனுடைய காரணம் என்ன தெரியுங்களா? தேவன் போட்ட சட்டத்தை நீங்க மாறும்போது நீங்க நினைப்பீங்க, நீங்களும் நானும் மறந்து விடலாம். என் தேவன் நாம் செய்கிற காரியங்களை மறந்து விடுகிற தேவன் மாத்திரமல்ல, அதை நினைவுபடுத்துகிற தேவன். உங்கள் நினைவுகள் அல்ல அவருடைய நினைவு, உங்களுடைய ஓட்டம் அல்ல அவருடைய ஓட்டம். நீங்களும் நானும் மனுஷனுடைய கண்களுக்கு தப்பித்து விடலாம். ஆனால் கர்த்தருடைய கண்களுக்கு நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, ஜெபத்திற்கு ஒரு சட்டத்தை வைத்திருக்கிறார், விசுவாசத்துக்கு ஒரு சட்டத்தை வைத்திருக்கிறார், ஆலயத்துக்கு வருவதற்கு ஒரு சட்டத்தை வைத்திருக்கிறார். ஒரு கானூன், ஹிந்தியில சொல்வாங்க நியமம், கானூன். கானூன் என்னது? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஒரு கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்குது. அந்த சட்டத்தை மீறிட்டினா உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் சர்க்கார் போடுகிற சட்டம் என்றால் என் பைபிள் சர்க்கார் ஒரு சட்டத்தை வைத்திருக்கிறது. கைகளை உயர்த்துறாமே சொல்லுங்க. இந்த சட்டத்தின்படி நீங்கள் நடக்காவிட்டால் நீங்கள் முடிசூட்டப்படுவதல்ல. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. முடிவு பரியந்தம் என்பது ஆண்டவருடைய கட்டளை. அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு வாலிபர்களே, உங்களுக்கு ஒரு சட்டத்தை வைத்திருக்கிற ஆண்டவர். பாருங்க, உலகத்தில் இருக்கிற வாலிபர்கள் பிள்ளைகளுக்கும் கூட அவன் சின்ன பிள்ளை கொலை செஞ்சிருச்சுன்னா எந்த இடத்துல போய் அவன் ஜெயில போக மாட்டான், எந்த இடத்துல அனுப்பி விடுவாங்க?
சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புவாங்க. அதே பிள்ளை இன்னைக்கு 20 வயசு 18 வயசுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா சிறுவர் சீர்திருத்த பள்ளி அல்ல, அவனுக்கு ஜெயில் தண்டனை தான். ஒரு பிள்ளை தவறு செய்தால் அரசாங்கம் ஒரு சட்டம் வைத்திருக்கிறது. ஒரு வாலிபன் தவறு செய்தால் அதுக்கு ஒரு அரசாங்கம் சட்டம் வைத்திருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சட்டத்தை வைத்திருக்கிறார் என்றால் அது ராஜாவானாலும் சரி, ஒரு மந்திரியானாலும் சரி, ஒரு சிப்பாயானாலும் சரி, ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, ஊழியக்காரியா இருந்தாலும் சரி, உங்களுக்கும் எனக்கும் ஒரே சட்டமும் நியமம் தான். உங்களை விட அதிக தண்டனை ஊழியம் செய்யறவனுக்கு தான் உண்டு. அப்படின்னு நீங்க கொஞ்சம் பிரீத் பண்றீங்க, கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிறீங்க. யாரோ சொன்னாங்க ஊழியக்காரன் தப்பு பண்ணலாமா, அப்ப விசுவாசி தப்பு பண்ணலாமா? என்ன வம்பா இருக்கும்? ஊழியம் செய்யறவன் தவறலாமா அப்படின்னா ஊழியம் செய்யறதுக்கு விசுவாசியா இருக்கிற நீ தவறலாமா? பைபிள் சொல்லுது ஊழியக்காரனுக்கும் அதே சட்டம் தான், விசுவாசிக்கு அதே சட்டம் தான். ஊழியக்காரனுக்கு உனக்கு கிடைக்கிற ஒரு அடியில் இன்னொரு 2 அடி சேர்த்து விழுகும். இன்றைக்கு நான் சொல்றேன், சில வேளைகளில் நேற்று ஒரு பரிசுத்தவானோடு பேசிக்கொண்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, அவரோடு போன வாரத்தில் 2 நாளைக்கு முன்னாடி சொல்றேன், ஆமேன் ஐயா, ஆமேன் சிட்சிப்பு, ஆமேன் அடுத்தது பட்சிப்பு, அடுத்தது ரட்சிப்பை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, ஐயா சிட்சிப்பு ஆண்டவர் கொடுக்கும்போது சரியாயிட்டோம்னா ஆமென் நிச்சயமாகவே தண்டனைக்கு தப்பிச்சுக்கலாம், பட்சிப்பிலிருந்து தப்பிச்சுக்கலாம். ரட்சிப்பு என்பது ரொம்ப கடினமான ஒரு காரியம் பாருங்களேன். அப்படின்னா நீங்க எளிதா அவங்க தூக்கி எறிஞ்சிடறாங்க இயேசுவை. நீங்க நினைக்கிறீங்க போய் பாவ மன்னிப்பு சீட்டை கொடுத்தா பாவத்தை மன்னிச்சு போடுவார்னு. ஹல்லேலூயா. பாவ மன்னிப்பு சீட்டு, ஆமென், விவாகரத்து வரைக்கும் நீங்க குடும்பங்கள் போக காரணம் என்னவென்றால் மீண்டும் மீண்டும் தவறு செய்யும் பொழுது அந்த தவறுல ஆமென் நீங்க சைக்கிள் ஓட்டுகிறவன் விழுந்து போயிடுறான். அதனால அவன் சைக்கிள் ஓட்டி பழகாமையா போயிடுறான். அவன் விழுந்து விழுந்து அந்த இடத்தை விட்டு எழும்புவதை போல நீயும் நானும் விசுவாசத்தில் விழுந்து போயிடுறோம். ஆமென். அநேக நேரங்களில் தவறுகள் நடுவது சகஜம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அக்கவுண்டன்ஸ் வந்திருந்தாரு. அவர் என்ன செய்யறாரு, அவர் கையில பேனா எல்லாம் நம்ம வச்சிருப்போம். ஆனா அவர் செய்யறாரு, அவர் அக்கவுண்டன்ஸ், அவர் எப்பவுமே அவர் கையில பேனா வச்சுக்க மாட்டாராம், பென்சில் வச்சுக்குவாராம். நான் அவர் சொல்லும் போது எனக்கு ரொம்ப டச் பண்ணுச்சு. ஆமென். பேனா என்றால் ஒரு முறை எழுதின பிறகு எழுதினது. ஒருவேளை பென்சிலா இருந்தா அதை எரேசர் வச்சு அழிச்சு திரும்பி எழுதலாம். அதனால தான் நான் பென்சில் வச்சிருக்கிறேன். இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் இன்றைக்கும் கையில் அவர் ஆமென் பென்சிலை வச்சிருக்கிறதுனால தான் உன் பாவத்தை எரேசர் வச்சு அழிச்சிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் பேனாவை வைத்து எழுத போவார். அந்த பேனா எழுதும் போது எழுதினது சொல்ல அந்த பரிசுத்தவான் பேசும்போது என்னோடு பேசும்போது என்ன ரொம்ப தொட்ட வார்த்தை என்ன சொன்னார்னா, ஆண்டவர் சிட்சிக்கிறாரா? கேள்வி கேட்காத, மனம் திரும்பிடு. புரியலையா? ஒரு சின்ன சிட்சை கொடுப்பாரு. எதுக்குன்னா சிலருடைய பாவங்களுக்கு நியாய தீர்ப்பு வீட்டிலேயே வந்துடும், வேலையில் வரும். எங்கேயும் கேட்குறீங்களா? பாவத்தை மன்னிக்கிறவர் உண்மைதான். ஆனா இங்க சிட்சிக்க காரணம் எதுக்கு தெரியுமா? ஒரு வசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அந்த கண்ணை நீ என்ன செஞ்சிரு? கை உனக்கு இடரல் உண்டாக்கினால், உன் கால் உனக்கு இடரல் உண்டாக்கினால் சொல்ல தெரியாதா? 2 கண்ணோட நீ சுகமா போய் நரகம் போறதை விட ஒரு கண்ணோட ஒரு கண் இல்லாம நீ நரகம் போறதை விட பரலோகம் போயிடலாம். அப்ப அந்த பரிசுத்தவான் எனக்கு கொடுத்த அந்த நல்ல ஒரு ஆலோசனை நல்லா இருந்தது. சில வேளைகளில் ஆண்டவர் நமக்கு ஒரு சிட்சையை கொடுக்கிறாருன்னா அது தேங்க்ஸ் பண்ணி மனம் திரும்பிடு. சிட்சை அற்பமா என்னாதே. தகப்பன் தான் நேசிக்கிற பிள்ளையை சிட்சிப்பாராம். சில வேளைகளில் அந்த சிட்சை வரும்போது தப்பிச்சுக்க, தண்டனைக்கு போயிடாத. தண்டனை என்பது நித்திய நியாய தீர்ப்பு. ராமன் சொல்லுங்களேன். இன்றைக்கு சில தீர்ப்பு நீங்களே ஆராய்ந்து பார்க்கும்போது சில சிட்சைகள் அப்பத்திக்கப்ப கிடைக்கும். எதுக்கு தெரியுமா? நீ 2 கையுடையவனாய் நீ நரகத்தை போவதை பார்க்கலும் ஆமென் ஒரு கையுடையவனாக நீ பரலோகம் போகணும் என்பதை தேவன் விரும்புகிறார். கைகளை உயர்த்தி அவர் கையில பென்சில் இருக்கிற வரைக்கும் நீங்க தப்பிச்சீங்க. அவர் கையில பேனா எடுத்துட்டாருன்னா அப்படியே மௌனமா இருக்கீங்க பாருங்க.
அவருடைய ரத்தம் என் பாவத்தை அழிச்சிட்டே இருக்குது. எரேசர் மாதிரி டே பை டே நான் செய்வது எல்லாவற்றையும் அழிச்சிட்டே இருக்காரு. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு காலையில் ஆவியான உங்களோட பேசுறார். ஆகாப் ராஜா வைத்த சம்பந்தம் அவன் பிள்ளை இழந்து நிற்கிறான். உங்களுடைய இழப்பின் காரணம் உன் பிள்ளையை இழந்திருக்கலாம், உன் குடும்பத்தை இழந்திருக்கலாம், பணத்தை இழந்திருக்கலாம். நான் ஆண்டவரை தேடினதுனால தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு வாய் இருக்காது. எப்பவுமே குற்றவாளி அங்க ஆக்கிறது அவரை. என் குற்றங்கள் நீர் மனதில் கொண்டால் நிலை நிற்க முடியாதையா, என் குற்றங்கள் நீர் மனதில் கொண்டால் நிலை நிற்க முடியாதையா, மன்னிப்பு தருபவரே உம்மில் தான் மகிழ்ந்திருப்பே. ஓ மன்னிப்பு தருபவரே உம்மில் தான் மகிழ்ந்திருப்பே. உம்மை நோக்கி கதறுகிறே இறைவா உதவி செய்யு. உம்மை நோக்கி கதறுகிறே விரைவாய் உதவி செய்யு. தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளுமையா, மாலை போல் கைகளை உயர்த்தினேனையா. கைகளை உயர்த்தி ஒவ்வொரு ஜெபமும் அவர் ரப்பர் போட்டு அந்த பென்சிலை எழுதுற அக்கௌண்டன்ஸ் அழிக்கிற மாதிரி உன் ஜெபம் அந்த பாவத்தை அழிச்சிட்டு இருக்குது. ஒவ்வொரு முறை சர்ச்சுக்குள்ள என்ட்ரு ஆகும்போது உன் பாவத்தை ஆண்டவர் எரேசர் போட்டு அழிச்சிட்டே இருக்காரு. ஒரு நாள் அவர் பேனா கையில் எடுத்துருவார். பயம் இருந்தா சட்டத்தை கை கொள்ளு. உலகத்தில் யாரை கண்டு பயப்படாதேன்னு சொல்லுது, ஆனா பைபிள் சொல்லுது எனக்கு பயப்படுகிற பயத்தை நான் தருவேன்றாரு. நீ இவருக்கு பயந்துட்டீன்னா எவனை கண்டு பயப்பட தேவையில்லை. இவரை ஏமாத்திட்டீன்னா நீ உனக்குள்ள பயம் வருதுனாவே நீ இவரை ஏமாத்திட்டுக்கேன்னு அர்த்தம். உங்களுக்கு ஒரு பல்ஸ் சொல்லித்தரேன். பையனை கண்டு பயமா இருக்குன்னா இதில் கண்டு நீ பயப்படலன்னு அர்த்தம். மனைவியை கண்டு பயப்படுறேன்னா இதை கண்டு நீ பயப்படலன்னு அர்த்தம். புருஷனை கண்டு நீ பயந்துட்டு இருக்கிறேன்னு இதை கண்டு பயப்படல. மரியாதை வேற, பயம் வேற. புருஷன் மேல பயம் இல்லை, மரியாதை இருக்கணும். ஊழியக்காரனை கண்டு பயப்பட வேண்டாம், மரியாதை இருந்தா போதும். என்ன கண்டு எதுக்கு நீ பயப்படுற? இன்னைக்கு காலையில் ஆவியான உங்களோட பேசட்டும். யோசபாத் செய்த பெரிய தப்பு, தன்னோட இருக்கிற ஸ்டேட்டஸில் உள்ள ராஜாவோ ஆகாப்போட சம்பந்தம் வச்சதுனால. உன் சம்பந்தம் யார்கிட்ட இருக்கு? ஏமாத்தாத ஆண்டவரை. சர்ச்சுக்கு வந்தா சம்பந்தி யாரை போல ஆண்டவர்கிட்ட இருக்கிற. பங்காளி சண்டை மாதிரி இருந்தாலும் உன் பிள்ளைய ஆண்டவர்கிட்ட எப்படியா காப்பாத்திலன்னு உள்ள வர. இங்க சம்பந்தம் இங்கே வச்சுட்டு உலகத்தில் சம்பந்தம் வைக்க முடியாது. ஒன்று அங்கே சம்பந்தம் வை, இல்லை இங்கே சம்பந்தம் வை. ரிலேஷன்ஷிப் வேணுமா, உறவு வேணும்னா உறவுங்க தப்பாக நினச்சிக்குவாங்க. அதனால தான் நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை என் பையன் கூப்பிட்டான், பிள்ளை கூப்பிட்டான், ஃபேமிலி கூப்பிட்டுச்சு, நான் போனேன். அந்த உறவு உன்னுடைய கஷ்டத்தில் வந்து நிற்க மாட்டான். அந்த உறவு உன்னுடைய கண்ணீரை துடைக்க வர மாட்டான். அந்த உறவும் பிள்ளையை காப்பாற்ற வர மாட்டான். இந்த இரத்த சம்பந்தமான உறவு தேவனிடத்திலிருந்து வந்தது. இன்னைக்கு எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? ஆண்டவரே, இந்த உறவு இந்த இரத்தத்தினால் வந்த உறவு, இந்த மனுஷனால் வந்ததல்ல, தேவனால் கிடைத்த உறவு. இழந்து போக விரும்ப மாட்டேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க.
யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. அவன் ஆகாப்போடு சம்பந்தம் கலந்து சில வருஷங்கள் சென்ற பின்பு சமாரியாவில் இருக்கிற ஆகாப்பிடத்திற்கு போனான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. போன வாரம் நம்ம பார்த்தோம், சம்பந்தத்தை பார்த்தோம். சம்பந்தம் வந்துச்சுனாவே சம்பந்தியார் வீட்டுக்கு நீங்கள் போகிறதுக்கு ரெடியாக இருவீங்க. பேச மாட்டேங்கிறீங்களே. சம்பந்தம் பாகால் தீர்க்கதரிசி ஆகிய ஆகாப் ராஜாவோட தாம் பையனுக்கு கொடுத்ததுனால கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ எங்கே தலைவன் போகிறான் சொல்லுங்களேன்? யாரை தேடி போகிறான்? ஆகாப் தேடி போகிறான். நடந்தது என்ன? சில வருஷங்கள் சென்ற பின்பு சமாரியாவில் இருக்கிற ஆகாப்பிடத்துக்கு போனான். அப்பொழுது ஆகாப் அவனுக்கும் அவனோடு இருக்கிற ஜனத்திற்கும் அநேக மாடுகளை அடிப்பித்து கிளையாத்தில் உள்ள ராமோத்திற்கு வரும்படி அவனை ஏவினான். ஹலோ, நிறைய பேர் இன்னைக்கு கெடாய் வெட்டி இருக்காங்க, அதனால தான் போயிட்டாங்க. சம்பந்தி வீட்டுக்கு போனால் கோழி போடுவாங்க, ஆடு போடுவாங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு செய்வாங்க. வயிற்றுக்காக ஆண்டவர் விட்டுட்டு போயிடாத. சம்பந்தியார் வந்துட்டாருன்னு ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுனால இப்போ என்ன செய்கிறாரு ஆகாப் ராஜா? இப்போ என்ன போட்டிருக்கான் சொல்லுங்களேன்? இப்போ யார் வந்திருக்கிறார்? ராஜா வந்திருக்கிறான். எங்கிருந்து? கர்த்தரோடு இருந்த யோசபாத்து இப்போ பாகாலோடு இருக்கிற மாமியார் சம்பந்தி அம்மா யெசபேல் வீட்டுக்குள்ளே வந்துட்டார். கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், யெசபேலுடைய ஆட்சி முடிவை பார்த்தோம். ஆகாப்புடைய ரத்தத்தை எப்படி முடிச்சான்னு பார்த்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடி சில காரியங்கள் நம்ம பார்த்தே ஆகணும். இந்த ராஜ்யபாரம் விழுந்த காரணம் என்ன என்பதை நம்ம தெரியணுங்கிறதுக்காக ஆகாப் ராஜாவுடைய முடிவை எலியாவை கொண்டு கர்த்தர் வைத்திருந்தார். ஆனால் அதே சமயத்தில் யோசபாத் ராஜா தேவனோடு இருந்தபோது அவன் வர வர பெரியவனானான். ஆனால் அவனுடைய முடிவு யோசபாத்துக்கு அப்புறம் வருகிற ராஜா அவன் மகன் இழந்துட்டான். அதை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த செய்தியை நான் உங்களோட பேசிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க நடந்தது என்ன? ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள். பாருங்க 3ஆம் வசனத்துல, எப்படி எனில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி கிளையாத்தில் உள்ள ராமோத்துக்கு என்னோடு வருகிறீரா என்று கேட்டதற்கு அவன், நான் தான், நீர் என்னுடைய ஜனங்கள், உம்முடைய ஜனங்கள், உம்மோடு கூட யுத்தத்திற்கு நான் வருகிறேன் என்றான். ஹலோ, இஸ்ரேலுடைய கேபிட்டல் சமாரியா, யூதர்களுடைய கேபிட்டல் ஜெருசலேம். சோதரா, இப்ப எங்க யுத்தம் பண்றதுக்கு போறானே? இப்ப எங்க போறான்? சமாரியாவுக்கு போறான். இந்த இஸ்ரவேல் ஜனம் கர்த்தருடைய ஜனமா இருந்தது. ஆகாப்பும் யெசபேலினால இன்னைக்கு ராஜ்யபாரம் பாகால் கையில இருக்கு. இப்ப யுத்தம் பண்றதுக்கு சாப்பிட்டு இப்ப எங்க போறான் சொல்லுங்களேன்? ஆகாப் போடையும் போறான். அவங்க கேக்குறான், நீ வரையா யுத்தத்துக்கு போலாம்? ஹலோ, உன் எதிரி சோறு போடுறான்னு போயிடாத. சோறு போட்டு கழுத்துக்கு கத்தி வரும். யாராவது சாப்பாடு போடுறாங்கன்னா விழுந்து கிடந்துடாத. சாப்பாட்டுக்கு அப்புறம் கழுத்துக்கு கத்தி வரும். நல்லா கவனிக்கிறாங்கல்ல? சொந்தக்காரெல்லாம் ரொம்ப பேசுறாங்க. நல்லா என் மேல முந்தியெல்லாம் இப்படி இல்லை, ரொம்ப பாசமா இருக்காங்க. ஹலோ, ஆண்டவருடைய சம்பந்தத்தை விட்டு பைபிள் சொல்லுகிறது, உனக்கும் அவனுக்கும் சம்பந்தம் ஏது? ஆமேன். வரல பாத்தியா? உன் சம்பந்தக்காரர்கிட்ட வச்சிருக்கியாட்டு இருக்குது. உன் கம்பெனியில் நீ வேலை செய்கிற இடத்துல உன் சம்பந்தம் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கப்பா. இப்போ சாப்பிட்டோன்னு இப்போ தலைவன் என்ன பண்ணிட்டான்? அவன் கூப்பிட்றான் பாருங்க. ஆகாப் கூப்பிடுறது ரொம்ப பியூட்டியாக இருக்கும் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. எப்படி நீ இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி கிளையாத்தில் உள்ள ராமோத்துக்கு என்னோட வருகிறாரா என்று கேட்டதுக்கு அவன், நான் தான், நீர் என்னுடைய ஜனங்கள், உம்முடைய. ஹலோ, என்ன சொல்றான் தலைவன்? சோத்திரம். என்ன சொல்ற? உன் ஜனம் ஏன் ஜனம்? என்ன பாயிண்ட் பாருங்க. வாசிங்களேன் வசனத்தை அப்படி ரசிச்சு வாசிங்க. எப்படி சொல்றாரு?
உன் ஜனம் ஏன் ஜனம், உம்மோட கூட யுத்தத்துக்கு நான் வருகிறேன், நான் தான். ஹலோ, இருக்கீங்களா? அதே 1 ராஜாக்கள் 22:4 எடுத்துக்கீங்களா? அதில் இன்னும் சூப்பராக இருக்கும் பாருங்க. 1 ராஜாக்கள் 22:4 எடுத்துட்டீங்களா? யோசபாத்தை நோக்கி, கிளையாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிறா என்று கேட்டான். யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரை உம்முடைய குதிரை என்றான். ஹலோ ஏங்க, ஹலோ கவனிக்கிறீங்களா? சம்பந்தம் வந்துச்சுன்னா சம்பந்தி யாருடைய வீடு என்ன, நம்ம வீடு என்ன, உங்க பணம் என்ன, ஏன் பணம் என்ன. கல்யாண வீட்டுல இருந்து ஆரம்பிப்பாங்க பாருங்க ஒட்டுக்கா. ஒரு செலவு 2 லட்சம் செலவு பண்ணா 1 லட்சம் மாப்பிள்ளை உங்களுக்கு, மாப்பிள்ளை வீட்டுக்கு 1 லட்சம் மனைவி பொண்ணு வீட்டுக்கு. கரெக்டு தானா? அப்பதான் அந்த சாப்பாடு சாப்பிட்டவனுக்குள்ள கவனிக்கிறீங்களா? இப்ப சம்மந்தியார் கேட்கிறாரு, எப்ப யுத்தம் பண்ணலாம் வரையா? இப்ப கல்யாணம் பண்ணி வச்சாச்சுல, நீ யுத்தத்துக்கு போல வரையா? நான் வந்துடுறேன், என் குதிரை உன் குதிரை, உன் ஜனம் ஏன் ஜனம், நம்ம சேர்ந்து போயிடலாம். ஹலோ, இவங்களோட கர்த்தர் இல்லை, அது நல்லா புரிஞ்சுக்கணும். தங்கச்சி, நீ யாரோட வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு பார்த்துக்க. ஏதா புரியுதம்மா? உன் புருஷன் யாரு கூட உறவு வச்சிருக்கான் பார்த்துக்க. உன் மனைவி யாரோட உறவு வச்சிருக்கான் பார்த்துக்க. உன் பிள்ளை உறவு எப்படி கிடைச்ச உடனே உன் குதிரை என் குதிரை, என் குதிரை உன் குதிரை, நமக்குள்ள வித்தியாசம் என்னன்னு போயிட்டான். ஆனா யோசபாத்தோட யார் இருக்கா? பேச மாட்டேங்கிறீங்க. யார் இருக்கா? அங்க பார்த்து சொல்றீங்க, காப்பி அடிக்கிறீங்களா? கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். வர வர அவன் பெரியவனானா. அவன் பாகாலுடைய விக்கிரகங்கள் எல்லாம், தோப்புகள் எல்லாம் வெட்டி 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 தகர்த்தவன். இப்ப பாகால் வெட்டி தகர்த்தவன் பாகால உருவாக்குறவங்கிட்ட போய் சம்பந்தம் கலந்து, உன் குதிரை என் குதிரை, உன் யுத்தம் ஏன் யுத்தம், வாப்பா போலான்றான். ஏன் நீங்க ஃபெயிலியர் ஆயிட்டீங்க தெரியுங்களா? ஞானஸ்நானம் பெற்றவங்க தான், அபிஷேகம் பெற்றவங்க தான், தீர்க்க தரிசனத்தை நம்புறவங்க தான், வசனத்தோட ஆவியில் நிறையவங்க தான், துள்ளி துள்ளி சாடி சாடி தவளை மாதிரி அந்நிய பாஷை பேசுறவங்க தான், குதிச்சு குதிச்சு சர்ச்சை கிழிச்சவங்க தான், பாய கிழிச்சவங்க, சேர உடைச்சவங்க. என்ன பவர், என்ன பவர். ஆனா வெளியே போய் நீ வச்சிருக்கிற சம்பந்தம், சாப்பாடு ஓட்டான்னு உட்கார்ந்துட்டியே, உன் குதிரை என் குதிரை ஆகுமா? பைபிள் சொல்லுது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாயிருக்கும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாயிருக்கும். என் ஜெயம் பாகாலில் இருந்து அல்ல, என் ஜெயம் கர்த்தரிடத்தில் தாக்கு இருக்கும். பணம் கொடுக்குறான்னு போயிடாத, அடிமை ஆயிராத பணத்துக்கு. அவன் சாப்பாட்டுக்கு அடிமை ஆயிராத, அவன் ரொம்ப ஹெவி ஃபுட் தான் கொடுப்பான். பைபிள் சொல்லுது, இந்த செய்தியில தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம், ஆகாப் திருடன். ஹலோ, எலியா கர்த்தரோடு இருக்கிற நான் வந்து நிற்கிறேன்னு சொன்னதுக்கு அவனை என்ன செய்தின்னு கேட்ட ஆட்கள் தான் இந்த குடும்பம். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியா நான் வந்திருக்கிறேன்னு சொன்ன உடனே, கர்த்தரா? யார் அது கர்த்தர்? காமிங்கிறான், காமிப்பேங்கிறான், அக்னி வரும்ங்கிறான், பார்க்கலாங்கிறான். அந்த ஆள் கூட தான் இவன் யார் வச்சிருக்கா இப்போ? யோசபாத். பையன் இப்போ சொன்னா கேட்க மாட்டேங்கிறான், புள்ள சொன்னா கேட்க மாட்டேங்கிறான், மருமகன் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான், அவ பேச்ச கேட்டு போறா. போவா, நீ பணத்தை ஷேர் பண்ணில, உன் பணம் என் பணம், உன் வீடு என் வீடு. சம்பந்தம் வர வரைக்கும் 1 வருஷம் நல்லா இருந்தது. போக 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 அவருடைய ஒரிஜினல் வெளியே வருது. வந்த போது பிள்ளைய நல்லா தான் வச்சிருந்தா, இப்ப ரொம்ப கொடுமைப்படுத்துறான். படுத்துவான். அவன் யாரு சொல்லுங்களேன்? பாகாலுக்கு கூட இருக்கிறவன் யுத்தம் பண்ண முடியுமா? அவன் கூட நீ யுத்தம் பண்ண போற. அவன் மாம்சத்தை நம்பி யுத்தம் பண்றான், அவன் குதிரையை நம்பி இருக்கிறது மனுஷனை. ஜாகிரதையா இருங்க. கையில் எடுத்து வராமன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களோட பேசிட்டு இருக்கிறாரு. பார்க்கறதெல்லாம் நம்ம சொந்தம் நினைச்சிட்டு போயிடாதீங்க. எல்லாம் சொந்தம் தான். அப்பா தான், அம்மா தான், அண்ணன் தான், தம்பி தான், அக்கா தான், தங்கச்சி தான். ஆனா நம்மள சம்பந்தம் தேவனுடைய வார்த்தையோடு வேற இல்லையா? சோத்திரம். நம்முடைய சம்பந்தம் ரத்தத்தோடு.
நம்முடைய இரத்தத்தோடு மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல நம்முடைய யுத்தம் இயேசுவின் இரத்தம் நம்மோடு இருந்தா நம்முடைய யுத்தம் பூமியில் உள்ள மாம்சத்தோடு ஃப்ளஷ். பூமிக்குரிய மனுஷங்கிட்ட போய் நீ போராடாத. அவன் போராடி நீ தோற்று போவேன். உன் யுத்தம் ரத்தத்தில் இயேசுவின் ரத்தம் கூட இருந்ததுன்னா உனக்கு எல்லாரும் பகையாளியாக தான் இருப்பான். இயேசுவின் ரத்தத்தில் வாழ்ந்தா பகையாளியாக தான் இருப்பான். வசனத்தின்படி வாழ்ந்தா பகையாளியாக தான் இருப்பான். அவன் ஒரு நாள் கூட்டாளியாக மாற முடியாது. உனக்கு பைபிள் கூட்டாளியா இல்லை உலகம் உனக்கு கூட்டாளியா? பைபிள் உனக்கு கூட்டாளியா இருந்தால் உலகம் உனக்கு பகையாளியாக தான் இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா? இல்லைங்க. தோழிகள் இருக்காங்களா? இல்லைங்க. நல்லா தான் இருந்தாங்க, இப்பெல்லாம் ரொம்ப எனிமியாக மாறிட்டாங்க. பைபிள் வசனத்தின்படி வாழ்ந்தா எனிமிஸ் இருக்கணும். சத்துருக்களுக்கு முன்பாகத்தான் பந்திய போடுவேன் இருக்கிறார். சொல்ல எனக்கு எனிமி இருந்தால் தான் என் மேஜை பெருசாக இருக்கும். எனிமி இருந்தால் தான் நான் சாப்பிட்றவன் கண்ணில் பார்க்கணும். எனிமிஸ் இருந்தால் தான் என் பலம், என் தேவனுடைய பலம் தெரியும். என் பலன் மாம்சத்தின் பலன் அல்ல. சொல்ல என் பலன் மாம்சத்தின் பலம் அல்ல. என் பலம் ஜடத்தினாலும் இந்த பூமியிலுள்ள ஆமென் மாம்சத்தின் பலன் அல்ல, ஆவியிலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. பராக்கிரமம் அல்ல, பராக்கிரமம் அல்ல, எனக்கு வருது ஆவியிலிருந்து. ஆனா இவன் என்ன பண்றான்? நம்ம ரெண்டு போகலாம், சரியா? யுத்தம் பண்ணலாம், நானும் வாரேன், நானும் ராஜா தானே நீ. அப்போ என்ன நடக்குது பாருங்களேன் சும்மா. ஆமென் ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிங்களேன். 139 சங்கீதம். ஆமென் ஆமென் 21 வசனத்தை பாருங்களேன். 139 சங்கீதம் எல்லாம் நோட் பண்ணிக்கங்க. 139 சங்கீதம் 21. கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை நான் அருவருக்காமல் இருப்பேனோ? ஹலோ, தாவீது என்ன சொல்றாரு 139:21? ஆண்டவரே கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் என்ன செய்யணும்? ஹலோ ஹலோ இருக்கீங்களா? நிஜமா நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. ஹலோ, அவன் சந்தா கேட்டா கொடுக்குறியா இல்லையா? ஊருக்குள்ள இருக்கிறவன் நம்ம எல்லாம் சேர்ந்து வாழணும், கூட்டோட வாழணும், பங்காளி வீடுன்ட்டு அவன் கேட்கறது எல்லாமே அவன் வந்து சந்தா கேட்டா சந்தா கொடுக்குற, அவனுக்கு அது போடணும், நான் போடுறேன், அவன் கூட நீ ஒத்துழைச்சற. ஆனா பைபிள் சொல்லுது, கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ? ஆகாப் யாருங்க? அவன் ஆண்டவருடைய சொல்லுங்க பகைஞன். யோசபாத் யாரு? தேவனுடைய கர்த்தர் யோசபாத்தோடு இருக்கிறாரா? திரும்பியும் சொல்றேன், கர்த்தர் ஒரு மனுஷனோட இருந்தா உலகம் பகையா இருக்கணும். பகையில எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்களா? அப்போ நீ கர்த்தரோட ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன். எல்லாருமே கிட்ட சண்டைக்குனே வராங்க அப்படின்னா நீ கர்த்தரோட இருக்கிறேன்னு அர்த்தம். எல்லாமே எனக்கு விரோதமாவே பேசுறாங்க, அப்ப கர்த்தரோட இருக்கேன்னு அர்த்தம். எவனை பார்த்தாலும் சண்டைக்குனே நிற்கிறான், கர்த்தரோட இருக்கேன்னு அர்த்தம். என் வீட்டுக்காரர் எனக்கு பெரிய எதிரியா இருக்காரு, கர்த்தர் சொல்ற வீட்டிலிருந்து தான் உனக்கு சத்துரு ஆரம்பிக்குங்கிறாரு. சபையில யார்ட்டையும் பேச முடியல, எல்லாம் சண்டைக்குனே நிற்கிறாங்க அப்படின்னா நீ கொஞ்சம் மனம் திரும்பணும்னு அர்த்தம். என்ன சபையில யார் இருக்கா சொல்லுங்களேன். சபைக்குள்ள போகும்போது நீ ஒரு மனப்பாடு இல்லைன்னா வெளியே போய் நீ அவன் இருமனமா தான் இருப்பேன். வெளியே இருமனமா உள்ள ஒரு மனமா இருந்தீங்கன்னா வெளியே ஒரு மனமா இருப்பேன். உங்களுக்கு எல்லாம் ஸ்கேல் போட்டு காமிச்சு தரேன். என் குடும்பம் எல்லாம் எனக்கு எதிரி, அப்ப நீ கர்த்தரோடு கூட்டாளின்னு அர்த்தம். சொல்லுங்களேன். இன்னும் எல்லாருமே தப்பு தப்பாவே பேசுறாங்க, தப்பான கண்ணாடத்தோடய பாக்குறாங்க. ஏன்னா அவன் பாக்குற கண்ணு வேற. ஆனா இங்க தலைவன் தாவீது சொல்றான், ஏய், ஆண்டவரை பகைக்கிறவனுக்கு நான் பகைஞன். சொல்லுங்களேன், ஆண்டவரை பகைக்கிறவனுக்கு நான் பகைஞன். அடுத்து என்ன சொல்றாரு? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நான் என்ன செய்ய போறேன்? அப்பா அம்மா ஒரு சிலர் வேண்டாம்பாங்க, பிள்ளை சொல்லுவாங்க பேசுவேன்பா. கவனிச்சிருக்கீங்களா? மனைவியிட்ட சொல்லுவாரு, அவன்கிட்ட பேசாத, அவன் சரியில்லை, அவனை தப்பா போயிடுவான். உன் கண்ணு சரியில்லை, அவன் கரெக்டானவன் போவான். பார்த்துருக்கீங்களா? சில நேரத்தில் பெண்ஜாதியை ஆண்டவர் தூதனா நிற்க வைப்பார். நீ பூதமா பார்க்காத,
சில நேரத்தில் புருஷனை ஆண்டவர் தூதனா நிற்க வைப்பார். சில நேரத்தில் பேயா பார்த்துட்டு என் புருஷன் எனக்கு மட்டும்தான், ஆனால் இவன் என்ன பேச்சு சரியில்லை அப்படின்னு போகாத. இன்னைக்கு தலைப்பு, செய்தி தலைப்பு என்ன தெரியுமா? துன்மார்க்கனுக்கு துணையா. நான் பாவத்துக்கு துணை நிற்க மாட்டேன்னு ஒரு தீர்மானத்தோட நீ வீட்டை விட்டு போகணும். தேவனுடைய வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா இது துவைக்கிற இடம் மாறா. துவைக்கிற இடத்துல ஃபுல்லாக சோப்பு தண்ணியாகவே இருக்கும். ஆமாவா இல்லையா? அறுக்கிற இடத்துல ஃபுல்லாக ரத்தம் பிளட்டாக இருக்கும். கோழிக்கு வெட்டுற இடத்துல போய் பாருங்கள், எல்லாம் தோலை உரிக்கிற இடத்துல எல்லாம் ரத்தமாக இருக்கும். சரியா? க்ளீன் பண்ண இடத்துல எப்பவுமே அசிங்கமாக தான் இருக்கும், ஆனால் க்ளீன் பண்ண பொருள் தெளிவாக இருக்கும். கையை தட்டி நான் உள்ளே வரும்போது ஸ்கின்னோட வரேன், வெளியே போகும்போது ஸ்கின் ரிமூவ் பண்ணி. இது சிவப்பு கோழியா பச்சை கோழியா? பச்சை கோழி இருக்கான்னு கேட்குறீங்களா? இருக்கு. கருப்பு கோழியா சிவப்பு கோழியான்னு உரிச்சதுக்கப்புறம் கழுத்தில் மாட்டி விட்டு ஐயா என்னை வெட்டிட்டானே அப்படின்னு படுத்து தொங்கிட்டு இருக்கு பாரு. அந்த கோழியை போய் பார்த்தா தெரியும். அதே போல் ஆவியான உள்ளே வந்தால் நான் தோலை உரிச்சு உன்னை க்ளீன் பண்ணி வெளியே போகும்போது சொல்லுங்களேன், பளிச்சு நீ வெளியே போகணும். வெளியே இருக்கிற ஸ்கின்னெல்லாம் வெளியே போனால் தான் தூய்மையாக தெரிவேன். அது சிவப்பாக இருக்கும், வெள்ளையாக இருக்கும், கருப்பாக இருக்கும். கோழி வெளியே இருக்கிற வரைக்கும் உள்ளே வந்தால் உரிச்சு வெளுத்துருவார் ஆண்டவர். அப்படிங்களா? இங்கே ஸ்கின்னுக்கு வேலை இல்லை. இது வருது பாருங்க, வசனத்தோட பேசுகிறேன், கவனிச்சு பாருங்க. அப்போ அவர் சொல்றாரு, பகைஞருக்கு ஆண்டவர் உண்மை பகைக்கிறவனுக்கு நான் பகைஞன். சரிதானா? நான் ஒத்துழைக்க மாட்டேன். ஹலோ இருக்கீங்களா? ஜெர்மனி என்ன நடந்தது? ஆமா என்ன நடந்தது அப்படின்னு நீ கேட்கக்கூடாது. இதுதான் பகைஞோட ஒருத்தர். சர்ச்சுக்கு போய் என்ன கிடைச்சது அப்ப நீங்க சொல்லக்கூடாது. ஆமாடி என்னடி கிடைச்சது சொல்லக்கூடாது. நானும் உபவாசம் போட்டு பார்த்தேன் என்ன நடந்தது. ஆமாண்டி நடந்தது. இது கூட போறதுன்னு அர்த்தம். நீ துணையாரு இணையாரு, துன்மார்க்கனுக்கு துணையா போயிடாத. அவனுக்கு அடி ஒண்ணுன்னா உனக்கு ரெண்டு. துணை போறவனுக்கு அல்லேலூயா சொல்லுங்களேன். வசனத்தை நிறைய இருக்குது, சொல்லி ஆகணும். பாருங்க, அவர் கேட்கிறாரு, உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நான் அருவருக்காமல். அருவருப்புனா என்னங்க? எல்லாமே கிளீனா இருக்கும், ஆனா பின்னாடி போனா தான் தெரியும் அந்த வீடு எப்படி இருக்குன்னு. வெளியே பார்க்கும்போது பளிச்சுன்னு இருப்ப, வீட்டுக்குள்ள வந்தா தெரியும் உன் லட்சணம் எப்படி இருக்குதுன்னு. சொல்லாம வரணும். தொடப்பான் முன்னாடி இருக்கும், உள்ள தொங்குறதெல்லாம் வெளியே தொங்கிட்டு இருக்கும். அருவருப்பு. அதுக்கு தாயா சொல்லிட்டு வரணுங்கிறது. போன் பண்றது எதுக்கு தெரியுமா? சோறாக்கிறதுக்கு இல்ல, வீட்டை சுத்தம் பண்ணும்ல. மனுஷன் வர்ற மாதிரியா இருக்குது, நானே பாடுபட்டு இருக்கிறேன் வீடாது. அதனாலதான் தேவனே வாசம் பண்ண மாட்டேங்கிறார், போயிடுறாரு வெளியே. சுத்தமான வீட்டுக்குள்ள தான் வருவேன்னு ஆண்டர் உள்ள பார்க்குறாரு. உண்மைதான், உள்ளதான் பார்க்குறாரு, வெளியே பார்க்கறது இல்லை. வெளியே பூச்சி போசுற அந்த பெயிண்டிங் டைண்டிங் எல்லாம் வீட்டுக்குள்ள நைட்டி போட்டு சுத்தும் போது இருக்கணும். அதுதான் சொல்றாரு, அருவருப்பு உள்ள இருக்குதுங்கிறாரு. ஆனா தாவீது சொல்றாரு, அருவருக்கிற இடத்துல நான் இருப்பேனோ. இருக்கீங்களா? உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நான் அருவருக்கணும். அருவருப்பு எப்படி? ஹலோ இருக்கீங்களா? ஹோட்டலுக்குள்ள நோ அட்மிஷன் போட்டு வெளியே போட்டிருப்பான். கிச்சன் ரூம்ல மட்டும்தான், மற்ற இடத்துல பிரவேசனம் உண்டு. நோ என்ட்ரி போர்டு போட்டு வச்சிருப்பான். எதுக்கு தெரியுமா? நீ தெரியாம உள்ள போயிட்டீங்கன்னா அடுத்த டைம் அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட போக மாட்டேன். அவனுக்கே தெரியும், எல்லாம் சிந்துறது கீழே சிந்துறதெல்லாம் எடுத்து அள்ளி போடுவான். அதனால தான் நோ அட்மிஷன் போட்டு போர்டை போட்டிருக்கான். ஏன்னா உள்ள வந்துட்டீங்கன்னா ஹோட்டல் பேர் போயிடும். ஆனால் செக்கிங் இன்ஸ்பெக்டர் வந்தாருன்னா வெளியே போக மாட்டார். வெளியே எல்லாம் அலங்காரமாக இருக்கும், நேராக கிச்சனுக்குள்ளே தான் போவார். உங்கள் வீட்டுக்கு யாரையாவது கிச்சன் வரைக்கும் அனுமதிக்கிறதுக்கு தைரியம் இருக்குன்னா இன்னைக்கு சொல்கிறேன், சர்ச்சை முடிச்சோன்னு நான் வரேன் கூட. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். உங்கள் அலங்காரம் வீட்டில் உள்ளே இருக்கிறத வச்சு காட்டிடுவேன், வெளியே இருக்கிற அலங்காரம் போதும்ங்கிறேன். சரி, இது எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட் உங்களுக்கு தேவைங்கிறதுனால சொல்லிட்டேன். இந்த வெளியே வரும்போது ஆவியானவரே இதெல்லாம் இருக்கட்டும், உள்ளே போகும்போது எப்படி போகிறேன்னு சொல்லு. கேட்டால் பேய் வீட்டுக்குள்ளே இருக்குது, நீ இருக்கிறதுனால தான் அதுவும் உள்ளே இருக்குது. வீட்டுக்குள்ளே ஒரே சாத்தானுடைய தொந்தரவு. ஏன்னா உன் தொந்தரவு தாங்க முடியாமல் தான் அவன் மனுஷனே இருக்கிறான். அந்த பேயும் அப்படி தான் சொல்லுது, இவன் நானும் என்னைக்கோ போகிறேங்கிறேன், கிரக இவ்வளோ என்னை விட மாட்டேங்கிறான், நானும் விட மாட்டேங்கிறான்னு உட்காந்துருக்கேன். நான் பைபிள் சொல்லுது, உமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை. ஏன் தெரியுமா? எபேசியர் 5:11 வாசிங்களேன்.
எபேசியர் 5:11 வேகம் எடுத்துங்க. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். எப்படிங்க? கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை என்ன செய்யுங்க? ஹலோ, நெஞ்சில் அழுத்தம் இருக்கு, அவங்களுக்கு பயம் இருக்கலாமா? நேருக்கு நேர் உன் பையன் திட்ட முடியுமா? இன்டைரக்டா தான் திட்ட முடியும். ஹலோ, இருக்கீங்களா? கனியற்ற உன் புருஷன் வாழ்க்கையை, கனியற்ற உன் மனைவி வாழ்க்கையில, கனியற்ற ஒரு விசுவாச வாழ்க்கையை ஒரு மனுஷன் கடிந்து கொள்ள உங்களால முடியுமா? போது, நீங்க பைபிளை படிச்சு நீங்க மேதாவி ஆயிருவீங்க. பாருங்க, இங்க படிக்கும் போது படிச்சா போதும், மாக்கிய நேரத்தில் இங்க பாருங்க. பைபிள் சொல்லுது, கனியுள்ள ஒரு கிறிஸ்தவ குடும்பமா இருக்கணும்னா அவனை கடிந்து கொள். கனி உள்ள ஒரு குடும்பமா இருக்கணும்னா அவனை கடிந்து கொள். கனியற்ற குடும்பமா இருக்கிறானா அவனை என்ன செய்? பைபிள் சொல்லுது என்ன? கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாத. இருக்கீங்களா? உங்க வீட்டுக்காரன் கொடுக்கிற பணமும் பெருசா, இல்ல உங்க வீட்டுக்காரர் கிறிஸ்துவோடு வாழ்வது பெருசா? கனி என்பது என்ன? கிறிஸ்துவனுடைய சாயல், கிறிஸ்துவனுடைய உருவம், கிறிஸ்துவனுடைய குணங்கள். தம்பி, உங்ககிட்ட இல்லைன்னா உனக்கு உரிமை இருக்கு, கடிந்து கொள்ளலாம். என் மனைவி இப்போ வர வர திட்டிகிட்டே இருக்கிறா. உங்ககிட்ட கனி இல்லைன்னா அவன் திட்டுறதுக்குன்னே ஆண்டர் வச்சிருப்பார். ஒரு அழிலே சொல்லுங்களேன். கனியற்றவனோடு நீ உடன்பற்றாத. ஆகாப் கனி இழந்தவன், இஸ்ரவேல் ராஜா தான். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்? பாகால் வணக்கத்துக்கு ஆமென் யெசபேலோட உடன்பட்டதுனால ஆண்டவர் சொல்றார், கனியற்றவன். அன்பின் வாயில் அல்ல, வாழ்க்கையில் வாழணும். தாழ்மைங்கிறது பேச்சில் அல்ல, ட்ரெஸ்ஸில் அல்ல. தாழ்மை உன் குணத்தில் இருக்கணும். கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போடுறதுனால தாழ்மைன்னு சொல்லாதீங்க. தலையே வாராமல் இருக்கிறதுனால ரொம்ப ஏழ்மைன்னு சொல்லாதீங்க. தலை வாரலினாலும் என்ன, கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டாலும் தாழ்மை. இதெல்லாம் வேஷம் மனுஷன் முன்னாடி. பழைய சாரி எப்போ தெரியுங்களா? எப்போ போவாங்க தெரியுமா? இந்த 1000 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு போய் எழுதி கொடுத்தாங்க பார்த்தீங்களா, எல்லாம் கிழிஞ்ச புடவை தான் கட்டிட்டு போனாங்க. ஏன்னா தப்பி தவறி அதிகாரி வந்து ஏதாவது போட்டு 1000 ரூபாய் கிடைக்காம போயிடுச்சுன்னா, ஐயோ அன்னைக்கு குளிக்காமையும் கூட போயிருக்காங்க. நீங்கள்லாம் நல்ல பிள்ளைகளாட்டு உட்காந்துருக்கீங்க. பைக் இருந்தால் கூட நடந்து போயிருப்பாங்க. ஏன்னா பைக்கே பார்த்து அவன் பெருசாக நினச்சிடக்கூடாது. தலையும் வாராமல் பரிதாபமாக போய் அவன் கேட்குற கேள்விக்கு அவ்வளோ பவ்யமா, ஏம்மா உனக்கு வீட்டில் என்னெல்லாம் இருக்குது? எதுவுமே இல்லைங்க. புழுகிறது. ஒரு 1000 ரூபாய்க்கு நம்ம உருவத்தை மாற்றிட்டு போயிட்டோம்ல, மனசாட்சி குத்துது பாருங்க. உனக்கு சம்பளம் எவ்வளோ? வெறும் 500 ரூபா 1000 ரூபா தான் மாதத்துக்கு. அட பாவி, எப்படின்னு பைபிள் சொல்லுது, எப்பா உன் வாழ்க்கையில் நீ கனியோட வாழு. கனியற்றவனுக்கு நீ உடன்படாத, அவனை கடிந்து கொள். உன் புருஷனை நீ கடிந்து கொள்வது எதுக்கு தெரியுமா? சோத்துக்கு தரலன்னு அல்ல, அவனுக்குள்ள கர்த்தருடைய தெய்வீக பண்புகள் இல்ல, நற்பண்புகள் இல்ல. அவனுக்குள்ள தெய்வீக ஆசீர்வாதம். அவன் என்னெல்லாம் வேணும் அவன் கொண்டு வர்றது எங்க? திருடிட்டு வரானா, ஏமாத்திட்டு வரானா, கர்த்தருக்கு பயந்து கொண்டு வரானா பாரியா. வர்றதெல்லாம் எடுத்து எடுத்து பீரோக்களை பூட்டி வச்சு யாருக்கு தெரியாம எண்ணிட்டு இருக்காத. உன் பையன் கொண்டு வரானா எங்கிருந்து வந்தது கேளு, யாரு கொடுத்தான் கேளு. உன் சம்பளமா அடுத்தவன் லஞ்ச பணமான்னு கேளு. பணத்தை வீட்டில் வாங்கி வைக்கும்போது லஞ்ச பணத்தை சேர்த்து உள்ள வச்சுட்டீங்கன்னா கெட்டு போயிரு இருக்கிற பணமும். நீ லஞ்ச பணத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. ஏன்னா அது இன்னொருடைய கையில பட்ட தீட்டான பணத்துக்கு நீ உடன்படாத. கனியற்றவனோட உடன்படாத. இது சொன்னா நான் குற்றவாளி சொல்லுவேங்கிறேன். பைபிள் சொல்லுது 2 யோவான் 1 அதிகாரம் 10 வசனம் 11 வசனத்தை பாருங்களேன். 2 யோவான் 1:10-11. ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனாய் இருக்கிறான். 2 யோவான் 1:11. 2 யோவான் ஆதி ஆகமத்துக்கு முன்னாடி தேடாதீங்க, ஆதி ஆகமத்துக்கு முன்னாடி வராது இது. அல்லேலூயா. 2 யோவான் 1 அதிகாரம் 10 வசனம் 11. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? ஒரே அதிகாரம் தான் இருக்கு.
ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவன் உங்க வீட்டில் பிரதர் இருக்கீங்களா? ரட்சிப்பின் உபதேசத்துக்கு விரோதமாய் இந்த பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தில் ஞான ஸ்நானம் பெறுகிற இந்த உபதேசத்துக்கு விரோதமாய், அபிஷேகத்துக்கு விரோதமாய், பரிசுத்தாவுடைய அந்நிய பாஷைக்கு விரோதமாய் பேசுகிறவன் உபதேச கள்ளனவன். அவனை வீட்டுக்குள்ளையும் கூட ஏத்தாதே, அவனுக்கு ஸ்தோத்திரம் கூட பண்ணாதேங்கிறார். அவனுக்கு என்ன செய்யக்கூடாதா? சொரூப வழங்குறவனை வணக்கம் கூட பண்ணாதேங்கிறார். ஹலோ, இருக்கீங்களா? நீங்க நிறைய பேருக்கு நீங்க என்ன செய்யறீங்க? அவன் கூட போனா அவன் மாதிரி மாறி பேச ஆரம்பிச்சிருங்க. வாழ்க வளமுடன். எப்படி? ஹலோ, எப்படி? வாழ்க வளமுடன். இந்த பப்ளிக்கில் போகிறதுனால என்னால் முழுமையை பேச முடிய மாட்டேதான். உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க பேசுகிற மாதிரியெல்லாம் வாழ்க வளமுடன். அப்புறம் வேற அவங்க சிம்பிளுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் ஹாப்பி ஹாப்பி. முடிஞ்சுது ஜனவரி மாதம் 1 சொல்லு. ஜனவரி மாதம் 16, 17 ஒன்று முடிஞ்சுது. என்னது? அக்டோபர், நவம்பரில் ஒன்று வருமே. என்னது? ஓசில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டீங்களா பட்டாசு வீட்டுக்கு? இதுக்கு என்னது? அவன் விசுவாசி கொடுக்குறவன். கேட்டால் ஒருத்தர் சொல்லாங்க, ஐயா நான் கிறிஸ்மஸ்க்கு வெடிச்சுக்குவேன்ல. அப்போ போனஸ் வாங்க வேண்டாமா? ஐயா வயிற்றுக்கே கை வைக்கிறீங்க, போனால் அவன் சேர்த்தி கொடுக்குறான், வாங்கிக்க. ஆனால் அந்த அன்னைக்கு போய் செலிப்ரேட் பண்ணி அவங்க வீட்டில எல்லாம் லைட் பற்ற வச்சுட்டாங்க, நாங்களும் பற்ற வைப்போம்னா உன் வீடு பற்றி எரியும் இயேசுவின் நாமத்தில். அவனுக்கு வாழ்த்து சொல்லாத, வாழ்த்துதல் தெரிவிக்கிறாங்க. ப்ளீஸ் வெளியிருக்கிறவனோட பார்த்து அஸ்லாம் அஸ்லாம் சலாம் அடிச்சுட்டு போயிடாத, லால் சலாம் போடுறாத. இருக்கீங்களா? என்னால் பப்ளிக்கில் பேசுகிறதுனால நான் பப்ளிக்கில் பேச முடியல. நாங்கள் நீங்கள் புரிஞ்சிட்டீங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒத்துழைக்கிறது. அவன் கோலம் போடுறானா நீயும் போட்டுக்குவ. அவன் அந்த அன்னைக்கு என்ன செய்கிறானா அந்த அன்னைக்கு உன் வீட்டில் வேகும். ஏன்னா பக்கத்து வீட்டில் மனம் அடிக்கும் போது என் வீட்டில் எங்கிட்டயே சொல்கிறது, ஐயா நோம்பிக்கு வரீங்களா? நோம்பியா? அடி பாவி, நோம்பி என்ன நோம்பி? அதுதான் ஏன் நம்ம ஊர் நோம்பி இல்லை. பைபிள் சொல்லுது. இந்த வசனம் எல்லாம் பைபிள் இருக்கா? இருக்கு. நீ படிக்காததுக்கு நான் என்ன பண்ண? அப்படிங்களா ஐயா, தெரிஞ்சு போச்சு, இனிமேல் நான் கரெக்ட் ஆயிடுறேன். அதுக்குள்ள யுத்தம் முடிஞ்சிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்த்துதல் கூட தெரிவிக்காதேங்கிறாரு. அந்த காலத்தில் வாழ்த்து மடல் இருக்கும். இப்போ தான் மொபைல் இருக்குது. எங்கேயாவது போய் கூகுளில் போய் ஒரு மேஜ் எடுத்துக்கிறது, டப்புன்னு கீழே ஒரு வாழ்த்தை போட்டு டப்புன்னு அனுப்புறது. நீ அனுப்புகிற கூகுள் இருந்து ஜாக்கிரதை. அவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவன் துர்க்கிரியைக்கு நீ என்ன செஞ்சிடாத. 11, அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும். ஏங்க அவன் செய்யற துர்க்கிரியைக்கு நீங்க என்ன ஆயிட்டீங்க இப்போ? ஹலோ, இருக்கீங்களா? ஐயோ, இன்னைக்கு என்னமோ செய்தி என்ன வாழ்க்கைய புட்டமிடுது. நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் செய்தி ஆரம்பிக்கும் போது, நீ 2 கண்ணோட நரகத்துக்கு போறதை காட்டில் புடுங்கிருங்கிறேன், ஒரு கண்ணோட வாங்குறேன். ஒரு கை 2 கையோட போய் நரகம் போறதை விட ஒரு கை வெட்டிருங்கிறேன். ஏற்கனவே சொன்னதை நான் திரும்பி ஞாபகப்படுத்துறேன். ஒரு ஊழியக்காரர் என்ன சொன்னாரு, ஐயா இந்த பூமியில சில நியாய தீர்ப்பு பூமியிலே ஆண்டவர் கொடுத்துட்றாரு. சிலருக்கு நியாய தீர்ப்பு வரைக்கும் வெயிட் பண்றாரு, சிலருடைய பாவங்களுக்கு. நான் என்ன கேட்கிறேன் தெரியுமா? சாமி நீங்க வெயிட் பண்ணி நியாய தீர்ப்பு வரைக்கும் வெயிட் பண்ணிடாதீங்க. ஏதாவது தப்பு தவறு தெரியாம பண்ணினா மன்னிச்சிருங்க. அதுக்கு தான் எரேசர் வச்சிருக்கீங்க, அழிச்சிருங்க. அப்படி இது நான் துணிஞ்சு பண்ணிட்டேன்னா இங்கேயே நான் கரெக்ட் பண்ணிருங்க ஆண்டவரே, அதுக்கு நான் ரெடின்னு விட்டுட்டீங்கன்னா சின்ன சிக்ஷையோட போயிடும். அந்த பரிசுத்தவான் என்ன சொன்னார் தெரியுமா? நம்ம வாழ்க்கையை சிக்ஷைக்கு நாம் ஒட்டு கொடுத்துட்டோம்னா மன்னிப்பு உண்டு. ஒரு கையோட நம்ம பரலோகம் போயிடலாம். இங்க எனக்கு எதுவுமே தொற்றாதீங்கன்னீங்கன்னா
அந்த எரிநரகம் நித்திய ஆக்கினிக்கு கொண்டு போயிடும். அதனால தான் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் ஒவ்வொரு மாதம் அப்பத்தை வாங்கி முழுங்கும் போது, டேய் ஏன் இப்படி பார்க்குற, கையில் என்னெல்லாம் வண்ண, இந்த கையை பாரு, தின்னு தொலையாத, வேண்டாம், வெயிட் பண்ணு, அது லேட் பண்ணினா வருகையில் விட்டுருவாரு. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஆமாம் தப்பு பண்ணிட்டோம், திருவிருந்து எடுக்க வேண்டாம்ல, அதனால வெளியே போய் நிற்கிறது. இப்பவும் சொல்கிறேன், பரலோகத்தை விட்டு வெளியே போகிற மாதிரி தான். இப்போ நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, தப்பு பண்ணிட்டோம்னா நான் எதுக்கு திருவிருந்து, ஐயோ ஆண்டவர் தண்டிச்சு போடுவார். ஏ அப்பா, இது சிக்ஷை தண்டனை இல்லை, சிக்ஷை தண்டனைன்னு வரும். வெளியே திருவிருந்து எடுக்காமல் அமுக்குமா இருந்துட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு டபான்னு யூதாஸ் கழுத்தை போட்டு சுருக்கு வச்ச மாதிரி ஒரு நாளைக்கு என்ன பண்ணிடுவார், நித்திய வாழ்க்கைக்கு அவர் டப்புன்னு எக்கால ஊதிடுவார். நீ ட்ரம்பட்டு வாசிக்கிற முன்னாடி திருந்தி உள்ள வந்து, ஆண்டவரே அப்பா 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 அப்பத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்மை நானே நிதானித்து அறிந்தால் எனக்குள்ள நியாய தீர்ப்புக்கு நான் தப்பித்துக் கொள்ளுவேன். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். இது எந்த ஊழியக்காரன் சொல்லித்தர மாட்டாங்க, ஏன்னா சொல்கிறதுக்கு பயம் பாருங்களேன். ஏன்னா சொன்னால் எனக்கு நீங்கள் ஆசீர்வாதம் சொன்னால் தான் நீங்கள் எனக்கு காணிக்க போடுவீங்க. உன் காணிக்க லஞ்ச பணம் மறந்து எனக்கு வேண்டாங்கிறேன். நிறைய பேர்த்து காணிக்க ஆண்டு எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஏன் தெரியுமா, அவன் கை சுத்தம் இல்லாதனால தான் அவன் காணிக்க தசம்பாகமெல்லாம் எனக்கு வர்றதில்லை. ஆண்டவர் எனக்கு தெளிவாக சொல்லிட்டாரு. ஏன்டவர் அவன் தசம்பாகம் கொடுக்க மாட்டேங்கிறான்னு தெரிய மாட்டேங்குது. ஆண்டவர் சொன்னார், அந்த கையில் சரியில்லாத கையாக இருக்குது, தீட்டான ஒன்றும் வீட்டுக்கு வேண்டாம்ட்டார். நான் நினச்சி பார்த்தேன், ஏன் ஆண்டவரை நானும் சொல்கிறேன், கர்த்தர் கொடு, வானங்களையும் பணங்களையும் திறப்பாருன்னு பைபிள் போட்டிருக்கு. மல்கியால் என்ன போட்டிருக்கு, தசம்பாகத்துக்கு கொண்டு வா, பண்டக சாலை கொண்டு வான்னு வானங்களையும் பலகனையும் திறப்பாருங்கிறாரு. சாப்பாடு இருக்கணும்னா இங்கே ஆலயத்துக்கு என்ன செய்ய, தசம்பாகம் கொடு. சரி, உபாகமத்தில் பார்க்குற வசனத்தின்படி வாழ்ந்துட்டீங்கன்னா வானத்தை திறப்பான்னு போட்டிருக்குது. வசனத்தின்படி வாழ்ந்த வானத்தை திறப்பாராம். அடுத்தது போய் சேவான் பார்க்கிற பரிசுத்தாவில் நிறைந்த போது வானத்தை திறந்து இயேசுவே மணவாளன் எழும்பி உட்கார்ந்துட்டு, டாய் எவன்டா என் பையனை தொடர்ந்து எழும்பி நிற்கிறாராம். அப்போ எனக்கு கண்டுபிடிச்சேன், கொடுத்தா வானங்களை திறப்பார், வசனத்தின்படி வாழ்ந்த வானத்தை திறப்பார். ஆனால் பரிசுத்தாவில் நிறைஞ்சிட்டா அவர் இறங்கி காமிச்சிருவார் முகத்தை. சொல்ல அப்போ தசம்பாகம் அவரை காமிக்காது, சோத்தைத்தான் காமிக்கும். வரலையிலே சொல் போட்டோம். என்ன சொல்ல வரேன்னா, நீ வாழ்த்துதல் தெரிவிக்காதேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இன்றைக்கி ஒரு வேளை சில சிக்ஷைகள் நம்ம வாழ்க்கையில் வருதுன்னா அது ஏற்றுக்க. ஏன் வாழ்க்கையில் இப்படி வருது சார், நீ யாரு கூடயோ தொடர்பு வச்சிருக்க, அந்த தொடர்பை கனெக்ஷன் கட் பண்ணு. நாட் ரீச்சபிள் வருதுன்னா, அது ரீச்சபிள் ஆகலைன்னா அந்த கனெக்ஷன் கட்டுன்னு அர்த்தம். போன் எடுத்த நாட் ரீச்சபிள்னே வருது. உன் போனு நல்லதுன்னு சொல்லு, ஆண்டவரே கட் பண்றாரு. சிலருடைய தொடர்பு எல்லைக்கு வெளியேறுவாள் அப்படின்னு போட்டிருக்கோம். சொல்லுவோம், போன் எடுத்தா ஹலோ 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 ஹலோ, தொடர்புக்கு வெளியில், தொடர்பு எல்லைக்கு நீ தொடர்பில் இருந்தீங்கன்னா அவன் எல்லையை விட்டு வெளியே போயிடுவான். நீ எல்லைக்கு வெளியே இருக்கிறியா உள்ள இருக்கிறியா உன் சபமே சொல்லுது. நீங்கள் நிறைய பேர் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறனால தான் சபைக்கு இன்னைக்கு வரல. ஏப்பா ஒரு மாதிரி முழிக்கிற, தொடர்பில் இருக்கிறவன் சர்ச்சுக்கு வருவான், தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறவன் சபைக்கு இன்னைக்கு வரமாட்டான். அவனுக்கு வேற எங்கேயோ தொடர்பு இருக்குது. அதனால தான் பைபிள் சொல்லுது. இன்னொரு வசனத்தை வாசிங்களேன், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பாருங்களேன். 2 நாளாகமம் 18:28 பாருங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னா, யுத்தத்துக்கு போயிடுவாங்க. பாருங்களேன், 2 பேரும் போயிடுவாங்க. யுத்தத்துக்கு போகும்போது நடந்தது என்ன தெரியுமா, வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. இவங்க 2 பேர் யுத்தத்துக்கு போகலான்னு நினைக்கும் போது போகிற நேரத்தில் இப்போ தலைவன் சொல்லுவான், ஆகாப்பும் சொல்லுவான், இவனும் சொல்லுவான். வீட்டில் ஃப்ரீயாக வாசிங்க, டைம் முடிஞ்சிருச்சு, கவனிங்க. ஆகாப்பும் இவனும் 2 பேரும் பேசிக்குவாங்க. எப்பா இங்கே பாரு, ஒரு தீர்க்கதரிசியை தேடலாம், ஏன்னா நம்ம யுத்தத்துக்கு போகலாமா வேண்டாமா, நீ வர்றேன்ட்டு ஆனால் நம்ம 2 பேரும் போகிறோம். போகும்போது எங்கேயாவது செத்துக்கு தொலைஞ்சிடக்கூடாது, அப்போ ஒரு தீர்க்கதரிசியை கூப்பிடுவோம், ஐயா யுத்தத்துக்கு போகலாமா வேண்டாமான்னு. இப்போ இவன் சொல்கிறான், என் ஊரில், நம்ம ஊரில் மிகாயான ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், அந்த மிகாயாட்ட போனோம்னா. இப்ப ஆகாப் சொல்றான், ஐயோ அவன் எனக்கு தீமையை சொல்றான் தீர்க்கதரிசி. ஹலோ தீர்க்க தரிசனம், மெட்ராஸ் போறியா போ, எந்த ஊர் போற போங்க. உனக்கு நன்மையை சொல்ற தீர்க்கதரிசியா இருக்கக்கூடாது, தீமையா சொல்ற தீர்க்கதரிசியா இருக்கணும். அப்படிங்களா?
வீட்டில் போய் அந்த அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. ஆகாப் சொல்லுவான், ஹே அவன் எனக்கு தீமையா தான் தீர்க்க தரிசனம் சொல்லுவான். நம்ம இப்படி தீர்க்க தரிசனம் டிவி ஓப்பன் பண்ணால், யூடியூப் ஓப்பன் பண்ணி தீர்க்க தரிசனம் எப்படி தேடுவோம்? என்ன குறித்து என் பிள்ளைய குறித்து நல்ல தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு கெட்ட வார்த்தை அவன் சொல்லுவான். நல்லா கவனிச்சுக்க தம்பி, நீ வீடு வாங்கிடுவ சரியா, நீ இடத்த வாங்கிடுவ சரியா, உன் கேஸ் முடிஞ்சிடும். இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் கெட்ட தீர்க்க தரிசனம். நல்ல தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? நீ ஆகாப்போடு சம்பந்தம் வச்சிருக்கிற விட்டுரு, இல்லைன்னா யுத்தத்தில் உண்ணாம போட்டு தள்ளுறதுக்கு ரெடி ஆயிடுவான்னு அர்த்தம். இதுதான் தீர்க்க தரிசனம். இப்படி சொல்கிறாங்களே யாரோ ஒரு தீர்க்கதரிசி. நீங்கள் வச்சிருக்கிற பணம் பரிசுத்தமாக இருக்குது, இல்லை உங்கள் வீடு பரிசுத்தமாக இருக்குன்னு யாராவது ஒரு தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்களா? அவன் தான் நல்ல தீர்க்கதரிசி. இல்லை உன் பிள்ளை கல்யாணம் ஆகுமா? நிறைய பேர் மாப்பிள்ளை கட்டலாமா வேண்டாமா கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ஏம்மா பொண்ணு பெத்தது நீ, வளர்த்துனது நீ, பேரை வச்சது நீ, மாப்பிள்ளை பார்த்தது நீ. இப்போ கடைசியில் கேட்கறது யார்கிட்ட? ஊழியக்காரன்ட்ட. ஐயா அவன் கருப்பாக இருக்கிறான், செவப்பாக இருக்கிறான், நெட்டையாக இருக்கான், குட்டியாக இருக்கான், முட்டைக்கண்ணாக இருக்கிறான், இவன் வேலை செய்கிறான், இவனை கட்டலாமா வேண்டாமா? அடி பாவி, நீ பார்க்கறது அவனை பார்த்து போட்டு கடைசியில் முடிவெடுக்கிறது ஊழியக்காரன்ட்ட வந்து சொல்லுன்னா, நான் உண்மையாக சொல்கிறேன், பலிபீடத்துலேருந்து வேணும் வேண்டாம்னு சொல்லவே மாட்டேன். நீ தான் முடிவெடுத்துக்கணும். ஐயோ அப்படி வேற இருக்க. அவன் ஏதாவது சண்டை போட்டான்னா அந்த ஊழியக்காரங்கிட்ட அப்பவும் கேட்டேன், சரியா வேண்டாம. நான் இருந்தாலும் சரின்னு சொன்னதுனால தான் சரின்னு போனேன். இன்னைக்கு வரைக்கும் மாவரைப்பாங்க. இருக்கீங்களா? யாரையோ பார்த்து ஆண்டவர் பேசுற. இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா? கிளி ஜோசியம் சொல்லுங்க ஐயா, அந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா? நடக்காதுங்கிறேன். நடந்துச்சுன்னா பிரிஞ்சிருங்கிறேன். ஐயோ இது அபஷ்டு இது என்ன இப்போ அபசங்கூரமாக பேசுகிறாரே? அப்படிதான் பேசுவார். பைபிள் சொல்லுது, மேகாயாங்கிற தீர்க்கதரிசி ஆகாபுக்கு நன்மை சொல்ல மாட்டாரு, தீமையாக தான் சொல்லுவார். ஏன் தெரியுமா? ஆகாப் எந்த பலிபீடத்தில் நிற்கிறவன்? பாகால் பலிபீடத்தில் நிற்கிறவன். இன்றைக்கு ஆவியானவனோட பேசுறார். பலிபீடம் என்பது உனக்கு பாகாலை வணக்கக்கூடிய இடம் அல்ல. கர்த்தர் ஒருத்தர் தெய்வமானா அவரை தொழுது கொள்ள வாங்குறாரு. சில விசுவாசிகள் எங்கிட்ட கேட்குற கம்ப்ளைண்ட், நீங்கள் பிரசங்கம் பண்ணால் பயப்படுத்துறீங்க. இது என்ன வம்பா இருக்குது? நான் பேசுன பயமாக இருக்குது. அப்போ உங்களுக்கு பாவம் இருக்குன்னு அர்த்தம். பரிசுத்தமாக இருக்குன்னு பயம் வராது. இன்னும் கீட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா, இன்னும் கீட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த. உட்காரத பாரு, வசனம் நான் அவருடைய நெருங்க வைக்கணும். சொல்ல உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, இயேசுவின் முன்னே, இயேசுவின் அப்படிதான் போயிட்டு இருக்கீங்க. இயேசுவின் பின்ன இல்லை, இயேசுவின். ஏமா இப்பதான் பாட்டவே யோசிக்கிறியா? பாடினத எப்படி சொல்லுவாங்களா? இயேசுவின் முன்னே போகத்துன். அவருக்கு ப்ளீஸ் டாடி வெயிட் பண்ணுங்க, நான் பேசிட்டு வந்து உங்கள்கிட்ட பேசுறேன்னு சொல்ற ஆட்கள் நீங்க. இயேசுவின் முன்னே இல்ல, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே. பாட்டு தெரியாதா? இயேசுவின் பின்னே போக துணிந்தே, no turning back, no turning back. திரும்பி பார்க்க மாட்டேன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. என் இயேசுவுக்கு முன்னாடி நான் போகல, இயேசுவின் பின்னாடி நான் போகிறேன். ஆண்டவரே உமக்கே ஆலோசனை. வீடு கட்டலாமா கட்டக்கூடாதா, இடம் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, அதுக்காக தேவன் அல்ல. ஆண்டவரே நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்புல பரலோகம் வருவனா வரமாட்டானா சொல்லுங்க ஆண்டவரே. வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அந்த மீகாயா தீர்க்கதரிசியை பத்தி ஆகாப் சொல்லுவான், அவன் தீமையா சொல்லுவான். ஆமென். யோசபாத் சொல்றான், இல்லப்பா அவன் சொன்னான் நன்மையாக தான் சொல்லுவான். நான் ஒன்று சொல்லட்டுமா? வசனத்தின்படி வாழ்றவனுக்கு தீர்க்கதரிசியை தேட வேண்டாம். வசனத்தின்படி வாழ்கிறவனுக்கு தீர்க்க தரிசனமாகிய பரிசுத்த ஆவியான ஒரு மனுஷனோடு இருந்தால் அவனுக்கு பேசுகிற இடமெல்லாம் தீர்க்க தரிசனம் தான். அவன் பேசுகிற கேட்குற வார்த்தையெல்லாம் தீர்க்க தரிசனமான வார்த்தை தான். ஒரு அல்லேலூயா சொல்ல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நடந்தது தெரியுமா? இப்போ யுத்தத்துக்கு போகிறாங்க. ஷார்ட்டாக சொல்கிறேன், வீட்டில் போய் வாசிங்க. யுத்தத்துக்கு போகும்போது ஆகாப் சொல்வான், டே இங்கே பாரு, நம்ம ரெண்டு பேரும் ராஜா தான், ஆனால் நான் ராஜா வஸ்திரம் போட மாட்டேன், நீ ராஜ வஸ்திரம் போட்டுக்க, நான் ஓரமாக சிப்பாய் மாதிரி வஸ்திரம் வேஷம் மாதிரி நான் வந்துடுறேன், எனக்கு கண்டுபிடிச்சிட்டான்னா போட்டு தள்ளிடுவான். எனக்கு ஏற்கனவே தீர்க்க தரிசனம் வந்திருக்கு, நீ சாவேன்னு
சொல்லுங்களேன். உன் ரத்தம் அந்த பூமியில விழுமுன்னு, உன் ரத்தம் நாய்கள் நக்குமுன்னு, உன்னுக்கு சுவர்ல ஒரு நாயும் கூட நீர் விடுவதற்கு நான் யோசிச்சு பார்த்தேன். இன்னைக்கு நாய் செவத்த பார்த்தா நீர் விடுதுன்னா இன்னைக்குள்ள நாய் இல்ல. ஆகாப் ராஜா வாழ்ந்த காலத்துல நாய் செவத்த பார்த்து தான் நீர் விட்டு இருக்குது. விளங்கலையோ, பார்த்ததில்லையோ. செவரை விடாது, காரை விடாது, பஸ்ஸை விடாது, எதையும் விடாது. அது வாட்டுக்கு நின்னுக்கும். கார் எங்கேயாவது நிறுத்த முடியுதா? நிறுத்துற வரைக்கும் அமைதியா படுத்து கிடக்கு. காரை போய் நின்னு ஓடி வரும். நான் கூப்பிடுவேன், வா. என்ன ஒன்றும் இல்லைன்னு போயிடும். திரும்பி அங்கிட்டு திரும்ப அது அந்த டயரை டச் பண்ணாம போகாதது. எனக்கு ரொம்ப கோவம். இத்தனை நேரம் படுத்து தொலைஞ்சு இல்லை, காரை பார்த்து உனக்கு நிக்கணும் இருக்குதா? அன்னைக்கே சொல்லியிருக்காரு, ஆகாப் ராஜாவே, உன் கூட இருக்கிற நாயும் கூட வீட்டில் இருக்காது. விளங்கலையா? எனக்கு ஒரு திருத்தோர்த்த இருந்தானா, நாயும் கூட சுவரில் ஊனும் நீர்னு போட்டுக்குது பைபிள். கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. நம்ம வெளிய சொல்ல முடியல. அந்த நீர்னு பைபிள் சொல்லுது. நாய்க்கு நீர் சுவரில் விடுறதுக்கும் கூட இருக்காதா? இயேசுவின் நாமத்தில் சொல்லட்டுமா? எனக்கு விரோதமாய் ஒருத்தன் எழும்பிட்டானா, அவனை அழிப்பதற்கு ஆண்டவர், அவன் என்ன தான் வேஷம் போட்டு உட்கார்ந்தாலும் வாசிச்சு பாருங்க. ஆமேன். 18:28 வாசிச்சு பாருங்களேன். 2 நாளாகமம் 18:28-29. இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை பார்த்து, நான் வேஷமாறி யுத்தத்தில் பிரவேசிப்பேன், நீரோ ராஜவஸ்திரம் தரித்து இரும் என்று சொல்லி இஸ்ரவேலின் ராஜா வேஷமாறி யுத்தத்தில் பிரவேசித்தான். என்ன பண்றான் இவன்? கவனிக்கிறீங்களா? இவன் என்ன பண்றான்? நிறைய மாஸ்க் போட்டு உட்கார்ந்துருக்கான் உங்க வீட்டில். நிறைய மாஸ்க் போடுறவங்க எதுக்கு தெரியுமா? மாஸ்க் போட்டு போறான்னா அவன் ஏதோ கோல்மால் பண்ற ஆளுன்னு அர்த்தம். முகத்தறிய கழிச்சிருவார். நீங்க இந்த வருஷத்தினுடைய இந்த செய்தியினுடைய தம்ப்நெயில போய் பாருங்க, அப்ப தெரியும். இந்த மெசேஜ் நாளைக்கு பாருங்க, அதனுடைய தம்ப்நெயில் மேல உள்ள டைட்டில் தெரியும். முகத்தில் சால்வை போட்ட மாதிரி ஒருத்தன் நிற்பான். அதுதான் தம்ப்நெயில். துன்மார்க்கன். சபைக்கு வரும்போது நீதிமான், சபை விட்டு வெளியே போனா துன்மார்க்கன். முகத்தை மூடிடுவான். உங்க மொபைல்ல இயேசு தவிர ஏதாவது இருக்காரா? உங்க வீட்டுக்குள்ள இயேசுவை தவிர வேற யாராவது வராங்களா? இடையில கொஞ்சம் விசிட் பண்ணி போயிடுறாங்க அப்படிங்கிறீங்களா? இல்லை நீங்க எங்கேயாவது போறீங்களா? பைபிள் சொல்லுது, அவன் வேஷம் மாறி ஆகாப் ராஜா போகும்போது அவன் என்ன செய்யறான்? அதான் யோபின் புஸ்தகம் 24:15 வாசிங்களேன். யோபு 24:15. விபச்சாரனுடைய கண் மாலை மயங்குகிற வேலைக்கு காத்திருந்து என்னை ஒரு கண்ணும் காண மாட்டாதென்று முகத்தை மூடிக்கொள்ளுகிறான். அப்படிதான் போட்டிருக்கா உங்க பைபிள்ல? யோபு 24:15 என்ன போட்டிருக்கு? எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? விபச்சாரனுடைய கண் மாலை மயங்குகிற வேலைக்கு காத்திருந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? கவனிக்கிறீங்களா? விபச்சாரம் பண்றவன், வேசித்தனம் பண்றவன் அவன் இருட்டாகட்டும் காத்திருப்பானா? ஆமா, என்னை ஒரு கண்ணும் காண மாட்டாதென்று முகத்தை மூடிக்கொள்ளுகிறானா? இருக்கீங்களா? ஹலோ, விபச்சாரம் பண்றவன் தன் தலைக்கு முக்காடு போட்டு யாருமே என்னை பார்க்க மாட்டான்னு நினைச்சு அவன் போவானா? இருக்கீங்களா? பூனை பால் குடிக்கும்போது கண்ணை மூடினதுனால அது நினைக்கும், ஒருத்தருமே நான் பால் குடிக்கிறதுல பார்க்கலன்னு சொல்லி பூனை நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்குது. இந்த ஆகாப் ராஜா முகத்தை மூடினதுனால இவனை சொன்ன தீர்க்க தரிசனம் தப்பிச்சிருவான்னு நினைச்சான். முகத்தை மூடி என்ன பண்றான்? வேஷம் போட்டு உள்ள போய் சிப்பாய்களோட யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறான். இவன் ராஜாவுடைய வஸ்திரம் தரிச்சு, இவனுக்கு தெரியாது பாருங்க, இவன் போட்டு தள்ளட்டு உட்கார்ந்துருக்கான். யூத ராஜா இப்ப ஆகாப் ராஜாவுடைய வேஷத்துல உட்கார்ந்துருக்கான்னு நினைச்சு அவன் என்ன பண்ணிட்டாங்க? மக்கள் வாசிச்சு பாருங்க பைபிள். சோத்திரம். எரேமியா 23:24 வாசிங்களா. எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்திருக்க கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹலோ, நீங்க நினைக்கிறீங்க
நீங்க வாங்கின வட்டியை ஏமாத்திடலாம், பணத்தை ஏமாத்திடலாம், பொண்ணை ஏமாத்திடலாம், பையனை ஏமாத்திடலாம், ஆமென், உலகத்தில் இருக்கிற மனுஷனை ஏமாத்திடலாம். ஆனா பைபிள் சொல்லி எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்து கொள்ள கூடுமோ? சார், நீ பணத்தை வாங்கி ஓடி ஒளிஞ்சாலும் ஆண்டவருடைய கண் உன் மேல இருந்துட்டே இருக்கும். அடுத்தவனுடைய பணத்தை, அடுத்தவனுடைய மனைவியை ஆமென் நீ பாவம் செஞ்சு ஒளிஞ்சு தப்பிச்சுக்கலாம் நினைச்சினா முடியாது. பைபிள் சொல்லுகிறது, ஆமென், கர்த்தர் சொல்லுகிறார், நான் வானத்தையும் பூமியும் நிரப்புகிற கர்த்தர். தப்பு பண்றவனும் ஒளிச்சிருப்பான், தப்பு பண்ணினவனும் ஒளிச்சிருப்பான். அவங்க நினைப்பாங்க நம்மளை யாருமே பார்க்கலன்னு. சார், ஆகாப் அப்படிதான் நினைச்சு உட்கார்ந்தான். மீகாயாவை என்ன பண்ணிட்டான்? தீர்க்க தரிசனம் சொன்னோன்னா அவனுக்கு ஒரு ஜெயிலை கொடுத்து அவனை பூட்டி வச்சு நான் தப்பிச்சு வர்ற வரைக்கும், அவன் ஜெயிச்சுட்டு வர்ற வரைக்கும் அவனை விட்டுறாதீங்கிறான். மீகாயா தீர்க்க தரிசனம் இவன் என்ன சொல்றான்? நீ போனா செத்து போயிருவேங்கிறான். ஏய், நான் சாக மாட்டான்டா, உண்மையை பொழைச்சு வருவேங்கிறான். பைபிளை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. நீங்க நினைக்கிறீங்க நீங்க பண்ணின தப்பு யாருக்கும் தெரியாதுன்னு. உங்க அப்பாவை மறைக்கலாம், உங்க அம்மாவை மறைக்கலாம், புருஷனை மறைக்கலாம், மனைவியை மறைக்கலாம், ஹலோ, ஊழியக்காரனை மறைக்கலாம், விசுவாசியை மறைக்கலாம், குழந்தைங்களை மறைக்கலாம். உலகத்தில் வானத்தையும் பூமியும் நிரப்புகிறவருடைய. ஆனா ஜெபம் பண்ணும்போது மட்டும் ஆண்டவரே என்ன பார்க்குறீரும்ப, தப்பு பண்ணும்போது மட்டும் ஆண்டவர் நீங்க பார்த்துறாதீங்க என்ப. எப்படி ஆசீர்வாதத்துக்கு மட்டும் கண்ணை திறக்கணுமா? பாவம் செய்யுமா? ஆனால் கண்ணை முடியுங்க ஆண்டவரே. அவர் கண்ணு பூமியை பார்த்துட்டே இருக்குதாம். பைபிள் அப்படி தான் சொல்லுது, ஆண்டுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறதாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அந்த நேரத்தில் ஆகாப் இவனை அழிக்கணும்னு நினைக்கிற நேரத்தில் 2 நாளாகமம் 18:30 வாசிங்களேன். சிரியாவின் ராஜா தனக்கு இருக்கிற ரதங்களின் தலைவரை நோக்கி, நீங்கள் சிறியவரோடும் பெரியவரோடும் யுத்தம் பண்ணாமல் இஸ்ரவேலின் ராஜா ஒருவனோடு மாத்திரம் யுத்தம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டு இருந்தான். எப்படிங்க? இவனை யாருமே கூட இருக்குன்னு அடிக்க வேண்டாம், நீங்க யாரை போய் அடிச்சிருங்க, ராஜாவையே டைரக்ட் அடிங்கிறாரு. இப்ப நேர அம்பு வருது. எங்க வருது? ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில் இவன் தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி 31 வசனம், யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டான், கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாயிருந்தான், அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சங்கீதம் 118:13 பாருங்க. நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 1:9 பாருங்க. 2 கொரிந்தியர் 1:9, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கை இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். 10வது வசனம் 2 கொரிந்தியர் 1:10, அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, வசனத்தினுடைய முடிவுக்கு வந்துட்டோம். ஆகாப் ராஜாவோடு சம்பந்தம் வைத்த யோசபாத்தினுடைய தலைக்கு இப்ப அம்பு போன போது யோசபாத்து கதற ஆரம்பித்தான், ஆண்டவரே என்னை தப்புவிக்கும் ஆண்டவரே, ஐயோ நான் தெரியாம ஆகாபினிடத்துல கூட வந்துட்டேன், யுத்தத்துக்கு வரையான் கேட்டபோது வந்துட்டேன், குதிரையை கொண்டு வரையான், நம்ம குதிரை தான் சொல்லிட்டேன், என்னுடையதுன்னு சொல்ல நம்மளுதுன்ட்டேன், சிப்பாய் அப்பாக்குது நம்ம சிப்பாயின்ட்டு, யுத்தம் உன்னுடையதில்ல நம்முடையதுன்ட்டு, மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இப்ப அம்பு முன்பாக வந்த பொழுது, இப்ப யுத்தம் இவனுக்கு விரோதமாக எழும்பின போது, ஆண்டவரே என்று கூப்பிட்ட உடனே அந்த அம்பு யோசபாத்தின் மேல் அல்லாமல் ஆண்டவர் மேல கர்த்தர் விலக செய்தாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பல முறை பிசாசு நம்மளை அழிக்கணும் நினைத்த போது நீங்க நினைப்பீங்க, எனக்கு ஒன்றும் தீங்கு நடக்கல, நான் இவ்வளவு தப்பு பண்ணி ஆண்டவர் அமைதியாக தான் இருக்காரு. நீ எல்லா தப்பு பண்ணும்போது அமைதி அல்லம்மா, நீ அழுத பாத்தியா, அந்த ஜெபம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதத்தை விலக செய்ததாம்.
இல்லைன்னா யோசபாத்தை இஸ்ரவேல் ராஜா நினைச்சு ஆகாப் ராஜான்னு சொல்லிட்டு குத்திருப்பானுங்க. இவன் ஐயோன்னு ஒன்று அவன் சொல்லிட்டான், இவன் யோசபாத்தில் அவன் இஸ்ரவேல் ராஜா இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டான். அப்போ எங்கடா போயிட்டான் பாருங்க. அதனால தான் தாவீது சொல்லும்போது சொல்றாரு, ஆண்டவரே ஆமென் ஆமென். எப்படி என்ன சொல்றாரு, நீ என்னை தள்ளினாய், நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். சிஸ்டர் பிரதர், பிசாசின் மனிதர்கள், நீ தெரியாம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உண்டாக்கிட்ட. உன் ஃப்ரெண்டு சரியில்லைன்னு உனக்கு தெரியாம நீ ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிற. உன் குடும்பத்தில் இருக்கிறவன் சரியில்லைன்னு தெரியாம நீ உறவு உண்டாக்கிட்ட. ஆனா அவன் உன்னை சிக்க வச்சு வேடிக்கை பார்க்கறான், உன்னை பாவம் செய்ய வச்சு வேடிக்கை பார்க்கறான், உன்னை அசுத்தம் செய்ய வச்சு வேடிக்கை பார்க்கறான். அவன் இப்ப என்ன சொல்லுவான் தெரியுமா, நான் நல்லவன் தான், நான் அந்த தப்பு செய்யல, அவன் தான் செஞ்சான், நான் செய்யல, இவன் தான் செஞ்சான்னு உன்னை காட்டி கொடுக்கும் பொழுது மனுஷன் உன்னை முன்பாக விட்டு பின்பாக வேடிக்கை பார்ப்பான். மனுஷனை தள்ளிட்டு அவன் வேடிக்கை பார்ப்பான். கர்த்தரோ எனக்கு உதவி செய்ய நல்ல தேவனாய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்ல வேண்டாமா? என்னைக்கோ நான் கீழே விழுந்த வேண்டியது, என்னைக்கோ நான் கீழே போக வேண்டியது, கர்த்தரின் மேல் அனுசாரியா இருந்தாரா? சிஸ்டர், உங்களுக்கு கர்த்தர் அனுசாரியா இருந்தார். உன் கூட இருக்கிறவன் என்னைக்கோ உன்னை தள்ளிவிட்டு, இவன் நான் செய்யலை இவன் செஞ்சான் உன் மேல பழி சாட்டினது உண்மைதான். உன் குடும்பம் உனக்கு எல்லாரும் எதிர்த்து நின்ன போது கர்த்தர் தம்முடைய கையை நீட்டினார். அதனால தான் கொரிந்தியரில் பார்க்கும் பொழுது ஆமென், நம்பிக்கை இராமல் மரித்தோரை எழுப்புகிற எங்கள் மேல் ஆமென் நாங்கள் நம்பிக்கையா இல்லை, நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக இல்லாமல் ஆமென் மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள் நிச்சயித்திருந்தோம். அம்பு வந்தபோது ஆகாப் ஆமென் யோசபாத் நினைச்சான், நான் செத்துட்டேன் நினைச்சான். ஆனால் கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மரணத்தினின்று அவர்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று நம்பி இருக்கு. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஐயா, என்ன தப்புவிச்ச தேவன் ஒருவர் இருக்கார். தங்கச்சி, நீ யாருன்னு தெரியாது, உன்னை பாவத்திலிருந்து தப்புவிக்கிற ஒரு இயேசு ஒருவர் இருக்கிறார். உன் வியாதியிலிருந்து உன்னை ரட்சிக்கிற ஒரு இயேசு ஒருவர் இருக்கிறார். நீ நினைப்ப வாழ்க்கை முடிஞ்சதுன்னு, எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து சொன்னார்கள். இனி இவன் எழும்ப மாட்டான்னு சொன்னாங்க. அவங்க முன்னாடி என் பிசினஸ் எழுப்பி நிறுத்தினாரு, என் குடும்பத்தை எழுப்பி நிறுத்தினாரு, என் பிள்ளைனை விட்டு போக வேண்டியது எழுப்பி நிறுத்தினாரு, என் புருஷனை விட்டு போனதை என்னை எழுப்பி நிறுத்தினாரு. கைகளை வைத்து சொல்லுங்க. இந்த காலவெளியில் ஆவியானவர் உங்களோடு பேசுகிறாரு. நடந்தது என்ன? 2 நாளாகமம் 18, 33, 34. ஒருவன் நினையாமல் வெள்ளையை நாணேற்றி எய்தான், அது இஸ்ரவேலின் ராஜாவுடைய கவசத்தின் சந்துக்கடையில் பட்டது. அப்பொழுது அவன் தன் சாரதியை பார்த்து, நீ திரும்பி என்னை இராணுவத்துக்கு அப்பால் கொண்டு போ, எனக்கு காயம் பட்டது என்றான். அன்றைய தினம் யுத்தம் அதிகரித்தது. இஸ்ரவேலின் ராஜா சீரியருக்கு எதிராக ஆமென் ரதத்தில் சாயங்காலம் மட்டும் நின்றிருந்து சூரியன் அஸ்தமிக்கும் போது அவன் இறந்து போனான். கைகளை தட்டி கைகளை தட்டி கைகளை தட்டி. ஓ ரபா பா பா ரபா ஷிகனபனபா. நல்லா கவனிங்க. இந்த அம்பு யோசபாத்துக்கு போக வேண்டியது, ஆனால் அவன் மீண்டும் தேவனிடத்தில் அவன் மனம் திரும்பினான். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கு? சனபொழுதும்பாங்க, சனபொழுது ஒரு பல்பர் அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க. ஒரு நொடி ஆமீன், ஒரு வினாடி இப்படி சொடக்கு விடுற நேரத்தில் அப்பாட்டின்னு அவனை தப்பிக்க வச்சிருவார். ரெடியா இருக்கேன். இப்பொழுது உன்னை கைவிட்டேன். ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், ஆனா உருக்கமான இரக்கங்கள் அவனை சேர்த்துக் கொள்றேன். ரெடியா இருக்கீங்களா? ஆண்டவரே, ஆகாப்ப தெரிஞ்சே நான் என்ன செஞ்சிட்டேன், சம்பந்தம் வச்சுட்டேன், மன்னிச்சிருங்க. உன் ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம், உன் ரிலேஷன்ஷிப் வேண்டாம், அது கெட்டது. இன்னைக்கு நீ மன்னன் திரும்பிட்டீன்னா உனக்கு விரோதமாக உருவாக்குன ஆயுதம் உனக்கு வராது. யார் உன்னை முன்னாடி விட்டு பின்னாடி குத்துணுன்னு பார்த்த துரோகி, இவன் நல்லவனாக இருந்தா என் மகளுக்கு அவன் கொடுத்த வாழ்க்கை கொடுத்தவன் இவன் தான் சொல்லி யோசபாத்தை நினச்சிருக்கணும். என் மகள் அத்தாலியால் யாரு? ஒரு எசபேலுடைய பிள்ளை. அவன் ஆகாப் என்ன நினச்சிருக்கணும், இந்த சம்பந்தம் அவன் பையனை எனக்கு கொடுத்தானே, அவன் குடும்பம் என் கூட இருக்குதுன்னு நினைக்கல. அவனை சாகட்டும் சொல்லி ராஜவஸ்திரம் தரிச்சான். ஹலோ, ட்ரெஸ்ஸு கொடுக்குறான், வீடு கொடுக்குறான், இடம் கொடுக்குறான்னு சொல்லி பிசாசிட்ட போய் கை நீட்டி நிற்காத. அந்த ட்ரெஸ்ஸு கொடுத்ததுக்கு பின்னாடி ஒரு ஆயுதம் இருக்கு. ஒருத்தன் இலவசமாக ஏதோ கொடுக்குறான்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிடாத. அதுக்கு பின்னாடி ஒரு சூரி கத்தி வரப்போகுது. ஆனால் கர்த்தரிடத்தில் விட்டுட்டீங்கன்னா ஆண்டவனை ரட்சிப்பார். ஆகாப் இறந்து போனான். ஹல்லேலூயா. பைபிள் எப்படியாய் சொல்லுகிறது. 1 ராஜாக்கள் 22:35 இப்போ தான் அந்த ஆமென் என்னதுங்க என்னாச்சுங்க,
ஆகாப்புடைய முடிவு ஆண்டவர் எலியா மூலமாக கொடுத்த தீர்க்க தரிசனம். அன்று தினம் யுத்தம் அதிகரித்தது. 1 ராஜாக்கள் 22:25 ரதத்தில் நிறுத்தி வைத்தார்கள். சாயங்காலத்தில் அவன் இறந்து போனான். காயத்தின் ரதத்திலே தட்டிலே வடிந்தது. பொழுது போகும்போது அவரவர் தம் பட்டணத்துக்கும் அவரவர் தம் தேசத்துக்கு போகலாம் என்று இராணுவத்தில் பறைசாற்றப்பட்டது. 1 ராஜாக்கள் 22:37. அப்படி ராஜா இறந்த பின்பு சமாரியாவுக்கு கொண்டு வரப்பட்டான். ராஜாவை சமாரியாவிலே அடக்கம் பண்ணினார்கள். அல்லேலூயா, ஆமென். அருமையான தேவ பிள்ளையே, நான் சொல்லட்டுமா? அதே 1 ராஜாக்கள் 22:27, 38. 1 ராஜாக்கள் 22:38. அந்த இரத்தத்தையும் அவனுடைய கவசத்தையும் சமாரியாவின் குளத்திலே கழுவுகிற போது கர்த்தர் சொல்லி இந்த வார்த்தையின்படி நாய்கள் அவன் இரத்தத்தை நக்கினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, பைபிள் இன்னைக்கு சொல்லுகிறது ஆகாப் முடிந்து போனான். ஆமென், ஹல்லேலூயா. ஆகையினால் தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ துன்மார்க்கனுக்கு என்ன செஞ்சிடாதே, துணை போகாதே என்று ஆண்டவர் சொல்றாரு. அருமையான தேவ பிள்ளை, இந்த செய்தியினுடைய தொடர்ச்சி அடுத்த வாரம் இருக்கும். நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு வாங்க. இந்த செய்தியை அடுத்த வாரம் இன்னும் கேட்கலாம். நம்ம நேரம் முடிந்து விட்டது. கைகள் உயர்த்தி ராமன் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்கள் ஜெபிக்க போறீங்க. ஆகாப் இறந்து போனான். உங்கள் சம்பந்தம் யாரோடு வைத்திருக்கிறீர்கள்? விசுவாசியே, விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் ஐக்கியம் ஏது? இன்றைக்கி ஒரு வேளை உங்கள் பங்கு உலகத்தில் இருக்கும்னா இன்றைக்கி ஜெபம் பண்ணுங்க. என் கூட பேசிட்டீங்க ஆண்டவரே, இன்றைக்கி எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் யோசபாத்துக்கு அனுசரியாக இருந்தது போல அனுசாரியாக எனக்கும் இருப்பீராக. நீ என்னைக்கோ சாக வேண்டியது. ஆண்டவர் என்னை பார்க்கல நினைக்காதீங்க. அவர் கண்கள் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறது. பூமியில் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் என்னை பூமி முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறது. எழும்பி நிற்போம், கண்களை அடைப்போம். துன்மார்க்கனுக்கு துணை போன இந்த யோசபாத் யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம், பேச வேண்டாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை. கண்களை முடிக்கிங்க. நீங்க யாருக்கு துணையா நிற்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நிற்க வேண்டும் என்றால் நீ கண்ணை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நீங்கள் துணையாக இருக்கணும் நான் விரும்புகிறேன். ஆண்டவரே, நான் பாவத்தை செய்கிறவனோடு துணையாக நிற்க விரும்பலை. எல்லா கண்ணும் இருக்கை மூடிக்கிங்க. நான் மற்றவருடைய பாவம், என் புருஷன் பாவம் செய்கிறான்னா அவன் பாவத்துக்கு நான் துன்மார்க்கனுக்கு நான் துணையாக இருக்க மாட்டேன். ஆகாப்போடு இவன் துணை நின்றதுனால அவனுக்கு வர வேண்டிய ஆக்கினை தண்டனையிலேருந்து அவன் தப்பிச்சிட்டான். இன்னைக்கு நீங்கள் தப்பிச்சிருக்கீங்கன்னா இது கர்த்தர் செய்கிறார். எல்லா கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைக்கு முன்பாக நாமே ஒப்பு கொடுப்போம், ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நல்ல நாளும் நீர் எங்களோடு பேசின வார்த்தையின்படியே அப்பா, நாங்கள் துர்மார்க்கனுக்கு துணை போகாதபடி அப்பா கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அப்பா உமக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. யோசபாத்து கர்த்தாவே ஹல்லேலூயா ஆகாபோடு சம்பந்தம் வச்சது போல அப்பா நாங்கள் கர்த்தாவே உலகத்தோடு சம்பந்தம் வைக்காதபடி, உலகத்தின் கர்த்தாவே தேவனை விட்டு விலகாதபடி கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தரோடு கூட நடக்க, கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்ய அப்பா உம்முடைய கர்த்தா வார்த்தைக்கு கீழ்ப்படிய உமக்கு பயப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களோடு கூட அல்ல ஆண்டவர், துன்மார்க்கராயிராதபடி கர்த்தாவே. ஓ ஹல்லேலூயா அப்பா ஸ்தோத்திரம். துன்மார்க்கமாய ஒரு காரியம் எங்கள் வாழ்க்கையில் வராதபடி கர்த்தாவே. ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தா. பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய பிரசன்னங்கள் ஆளுகை செய்யட்டும், உம்முடைய மகிமை எங்களை ஆளுகை செய்யட்டும். உம்முடைய வழி நடத்தல் எங்களுக்கு தேவையாண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் அப்பா ஹல்லேலூயா உம்முடைய வசனத்தின்படி வாழ்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட உதவி செய்யும். உன்னை கரத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் தருகிறப்பா, வார்த்தையின்படி ஒப்படைக்கிறேன். கர்த்த ஜெபத்தை கேட்டீரே, நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.